நன்றி அம்மா. அனைவருக்கும் இனிய வணக்கத்தினை இந்த நேரத்திலே நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். தமிழ்நாடு தமிழ்ச்சங்கம் SSKV காஞ்சிபுரம் மகளிர் கல்லூரியும் நாம் இணைந்து நடத்துகின்ற இந்த சான்றிதழ் வகுப்பில இணைந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தினை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இந்த சான்றிதழ் படிப்பினை உலகமெல்லாம் பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய நெதர்லாந்து சூரிய தொலைக்காட்சியினுடைய நிறுவனர் மதிப்புக்குரிய அம்மா சாந்தி ரவீந்திரன் அம்மா அவர்களுக்கு நாங்கள் நன்றியினை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே இன்று நம்மிடையே கருத்தாளராக இணைந்திருக்கக்கூடிய முனைவர் தாரா ராமலட்சுமி அம்மா அவர்கள் பிஷப் ஹியூபர் கல்லூரி திருச்சிராப்பள்ளியினுடைய கல்லூரியிலே தமிழாய்வு நிறுவன துறையிலே அவர்கள் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறார்கள். அம்மா அவர்கள் இந்த இணையை அவையிலே இணைந்தது மட்டற்ற மகிழ்ச்சி. இன்று சங்ககால வாணிகம் என்ற தலைப்பிலே நம்மிடையே உரையாற்ற வந்திருக்கிறார்கள். முனைவர் தாரா ராமலட்சுமி அம்மா அவர்களை வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றோம். இந்த நிகழ்ச்சி மிகவும் ஏற்பாடு செய்து மிகவும் சிறப்பாக நடைபெறுவதற்கு நமக்கு ஆக சிறந்த ஒரு காரணமாக இருக்கக்கூடிய SSKV காஞ்சிபுரம் கல்லூரியினுடைய முதன்மையர் மதிப்புக்குரிய முனைவர் ராஜகோபாலன் ஐயா அவர்களுக்கு நன்றியும் வணக்கமும் வரவேற்பும் உரித்தாகட்டும். இந்த நிகழ்ச்சியினை நமக்கு ஏற்பாடு செய்வதற்கும் மாணவர்களிடையே நாம் பேசுவதற்கு நமக்கு வாய்ப்பு தந்த கல்லூரியினுடைய முதல்வர் மதிப்புக்குரிய முனைவர் திருமா மகள் அம்மா அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்தும் வரவேற்பும் உரித்தாகட்டும். மாணவர்களை இங்கே ஒருங்கிணைத்து மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நடைபெறுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய SSKV காஞ்சிபுரம் கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவர் முனைவர் வள்ளி அம்மா அவர்களுக்கு நாங்கள் நன்றியும் வணக்கமும் உரித்தாக்கிக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே சான்றிதழ் படிப்பு 1 மாத காலம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்களை மிகவும் பயனுள்ளதாக மாணவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இன்று மாணவர்களை ஒருங்கிணைத்து நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய SSKV காஞ்சிபுரம் கல்லூரியினுடைய அனைத்து பேராசிரியர் பெருமக்களுக்கும் நாங்கள் வணக்கமும் நன்றியும் உரித்தாக்கிக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி சான்றிதழ் படிப்பிலே தமிழ்நாடு தமிழ்ச்சங்கமானது மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு நமக்கு பல வழிகளிலே உதவி வருகிற நம்முடைய தமிழ்நாடு தமிழ்ச்சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய நல்லாசிரியர் திண்டிவனம் அரசு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மதிப்புக்குரிய மதிப்பூர் முனைவர் பொன் ஆதவன் ஐயா அவர்களுக்கு நன்றியும் வணக்கமும் உரித்தாகட்டும். கௌரவ ஆலோசகராக இருந்து ஒவ்வொரு நாளும் நம்மிடையே இந்த வகுப்பை இப்படி நடத்த வேண்டும் என்று பலவிதமான ஆலோசனைகளை நமக்கு தந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய பேராசிரியர் மதிப்புக்குரிய நீலகண்ட பிள்ளை ஐயா அவர்களை வருக வருக என யாம் வரவேற்று மகிழ்கின்றோம். ஒவ்வொரு நாளும் தொடக்க உரையாற்றி நம்மிடையே மிக சிறப்பான கருத்துக்களை அரிய பெரிய தகவல்களை நமக்கு தந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு தமிழ்ச்சங்கத்தினுடைய ஆலோசகர் மதிப்புக்குரிய தமிழ்ச்செம்மல் கவிதை கணேசன் ஐயா அவர்களை வருக வருக என யாம் வரவேற்று மகிழ்கின்றோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய நிகழ்ச்சியிலே மிக அழகாக நேர்த்தியாக திறம்பட அந்த கருத்துக்களை உள்வாங்கி கொண்டு ஒரு நல்ல ஒரு நெறியாள்கை செய்து வருகின்ற நம்முடைய தமிழ்நாடு தமிழ்ச்சங்கத்தினுடைய ஒருங்கிணைப்பு செயலாளர் மதிப்புக்குரிய தொல்காப்பிய தென்றல் தேன்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றியை சொல்லி அவர்களை வருக வருக என யாம் வரவேற்று மகிழ்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு காரணக்கர்த்தாவாக இருந்து பல விதங்களிலே நமக்கு உலகம் முழுவதும் நம்முடைய தகவல்களை எடுத்து செல்லக்கூடிய இந்த சூரிய தொலைக்காட்சியினுடைய நிறுவனர் மதிப்புக்குரிய முனைவர் சாந்தி ரவீந்திரன் அம்மா அவர்களுக்கு நன்றியினை நாங்கள் உரித்தாக்கிக் கொள்கிறோம். இன்று இந்த நம்மிடையே கருத்தாளராக உரையாளராக இணைந்திருக்கக்கூடிய முனைவர் தாரா ராமலட்சுமி அம்மா அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லிக் கொள்கின்றோம். பல நேரங்களிலே நம்மோடு இணைந்து எப்போது இந்த வகுப்பு நடத்த பெறும் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் கடந்த நாட்களிலேயும் நம்மோடு இருந்து இந்த நிகழ்ச்சிகளை கண்டு கழித்ததோடு தானும் அவிதமாக நடத்த வேண்டும் என்று மிகப்பெரிய ஒரு உத்வேகத்துடன் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். பலவிதமான ஆய்வு கட்டுரைகளை எழுதிய மிகப்பெரிய ஒரு சிறந்த ஒரு பேராசிரியர் இன்றைய இணைய அவையை அலங்கரிப்பதிலே நாங்கள் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். திருச்சி பிஷப் ஹியூபர் கல்லூரியினுடைய
கல்லூரி முதல்வர் மற்றும் தமிழ்துறை தலைவர் அனைவருக்கும் நாங்கள் நன்றியினை சொல்லிக் கொள்கிறோம். நம்முடைய SSKV கல்லூரி மாணவர்களுக்கு இன்றைய வகுப்பாக சங்ககால வாணிகம் என்ற தலைப்பிலே இந்த பொருண்மையிலே நாம் இன்றைய சான்றிதழ் வகுப்பை நடத்த இருக்கிறோம். மாணவர்கள் அனைவரும் உங்களுடைய கவனத்திற்காக நாங்கள் சொல்லிக் கொள்வது என்னவென்றால், நீங்கள் வகுப்பிலே உங்களுடைய பேராசிரியர்கள் நடத்திய பாடத்தை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அதனை அடி ஒற்றிதான் இங்கே சொல்லப்படுகிறது. ஒவ்வொருவருடைய கருத்தும் வேறுபடும், இல்லது அதிகமான கருத்துக்கள் இடம்பெறும். அப்படி நீங்கள் கேட்டிராத கருத்துக்களை நீங்கள் இப்போது கேட்கும் போது தயவு கூர்ந்து உங்களுடைய குறிப்பேடுகளில் எழுதி கொள்ளுங்கள். இன்றைய வகுப்பு இன்றோடு மட்டும் கிடையாது, உங்களுக்கான தேர்வுக்காக மட்டும் கிடையாது. இந்த வகுப்பானது நீங்கள் எப்போ போட்டித் தேர்வுக்கு பயன்படுத்த போறீங்களோ அது வரைக்கும் போட்டித் தேர்வுக்கான வினா விடைகளாகத்தான் இன்றைய வகுப்பு உங்களுக்கு மிகவும் ஆக்கப்பூர்வமாக இருக்கும். அதனால் மாணவர்கள் கற்றில நாயினும் கேட்க என்று வள்ளுவர் சொல்வது போல, நீங்கள் எதை எனைத்தானும் நல்லவை கேட்க என்று சொன்னது போல, இன்றைய வகுப்பிலே உங்களுடைய காதுகளை கொஞ்சம் இந்த இணையத்திலே தாருங்கள். உங்களுக்காக நாங்கள் 1 மணி நேரம் உங்களோடு உரையாட வந்திருக்கிறோம். இந்த இணைய அவையை மிக நேர்த்தியாக நடத்தி செல்வதற்காக மதிப்புக்குரிய முனைவர் தாரா ராமலட்சுமி அம்மா அவர்களிடம் இந்த இணைய அவை ஒப்படைக்கப்படுகிறது. அம்மா வாருங்கள். நன்றி, வாழ்த்துக்கள். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு தமிழ்ச் சங்கம் காஞ்சிபுரம் SSKV மகளிர் கல்லூரி மற்றும் நெதர்லாந்து சூரிய தொலைக்காட்சி இணைந்து நடத்தும் சான்றிதழ் பட்டய படிப்புக்கு இணைய வழியாக வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவருக்கும் மகிழ்வான வணக்கம். இந்த நிகழ்வுக்காக என்னை தொடர்ந்து ஆட்சிப்படுத்தி வரும் தமிழ்நாடு தமிழ் சங்க தலைவர் முனைவர் ஹேமலதா அம்மா அவர்களுக்கும் நன்றிகளும் வணக்கங்களும். தமிழக வரலாறும் பண்பாடும் பொது தமிழ் 3ஆம் பருவ பட்டத்திற்கான பட்டய சான்றிதழ் படிப்பிற்கு ஆர்வமுடன் இணைய வழி இணைந்துள்ள மாணவ கண்மணிகளுக்கும் மகிழ்வான வணக்கம் மற்றும் இணைய வழி இணைந்துள்ள அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் மகிழ்வான மாலை வணக்கங்களும் நன்றிகளும். மனிதன் வாழ்விற்கு மிகவும் இன்றியமையாதது என்றால் பொருள். இன்றைய உரையின் தலைப்பு கூட சங்ககால வணிகம் என்பதுதான். வணிகத்திற்கு முதன்மையானது என்று பார்த்தால் பொருள். பொருள் என்பது பொருள் செல்வத்தை குறிக்கும். மனிதனின் வாழ்விற்கு மிகவும் இன்றியமையாதது என்றால் பொருள். பொருள் இல்லாதவர்க்கு இவ்வுலகம் இல்லை என்பது வள்ளுவரின் வாக்கு. பொருள் என்றால் பணத்தை குறிக்கும். பணம் அதாவது பொருட்செல்வத்தை குறிக்கும். அத்தகைய பொருளை தேடி பழங்கால மனிதன் முதல் தற்கால மனிதன் வரை இருக்கிறான், வளம் வந்து கொண்டே இருக்கிறான். அப்படி மனிதன் கையாளக்கூடிய பல்வேறு வணிக வகைகளில் வணிகமும் ஒன்று. அந்த வகையில் சங்ககால வணிகம் பற்றியதாக இன்றைய பாடப்பகுதி அமைந்துள்ளது. வணிகத்தால் வளம் பெற்ற நாடு எதுவோ அதுவே சிறந்த நாடாக கருதப்படும். இன்றைய நவீன உலகில் பல்வேறு தொழில்நுட்பங்களும் வளர்ச்சி பெற்ற தற்காலத்தில் வணிகம் என்பது தேசம் கடந்தும் கடல் கடந்தும் கண்டங்களை கடந்தும் நடக்கக்கூடிய ஒரு மிக சாதாரண விஷயமாக மாறியுள்ளது. அதற்காக பல்வேறு போக்குவசதி வசதிகள் பெருகியுள்ளன. குறிப்பாக ஓரிடத்திலிருந்து பொருளை மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்வதற்காக நவீன ரக சரக்குந்து, தொடர்வண்டி, கப்பல், விமானம் என பல்வேறு வசதிகள், தொழில்நுட்ப வசதிகள், போக்குவரத்து வசதிகள் தற்காலத்தில் பெருகி வந்துள்ளன என்றே குறிப்பிடலாம். இவ்வாறு பல்வேறு வசதிகளையும் வணிகத்தில் ஏற்படுத்தி இந்த உலகத்தை ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்துள்ளது கணினியும் இணையமும். வணிகத்தில் பல்வேறு வகைகள் உள்ளன. இதற்காக ஒவ்வொரு நாடும் நாட்டு தலைவர்களும் தங்கள் நாடுகளுடன் பல்வேறு வகையான வணிக ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி கொண்டுள்ளனர். புதிய புதிய பாடத்திட்டங்களை புதிய வணிக திட்டங்களை மேற்கொள்கின்றனர். உற்பத்தியாளரும் பயன்பாட்டாளரும் யார் என்று நேருக்கு நேர் அறிமுகம் செய்து கொள்ளாமலே, ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளாமலே உலகம் முழுவதும் ஒரு பெரிய வணிகம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இதற்காக உலக அளவில் பேரளவில் சந்தைப்படுத்துதல் என்பதும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. உலகில் எந்த ஒரு மூலையில் இருந்தாலும் ஓரிடத்தில் உற்பத்தி செய்த ஒரு பொருளை உலகில் எந்த ஒரு இடத்தில் இருந்தும் ஒரு மனிதன் அந்த பொருளை பெற்றுக்கொள்ளும் அளவிற்கு தற்போது வசதிகள் பெருகி கொண்டுதான் வந்திருக்கின்றன. இணைய வழியில் இன்று நாம் ஏதேனும் ஒரு பொருளை கொள்முதல் செய்ய வேண்டுமானால் அல்லது ஏதேனும் ஒரு பொருளை மட்டும் வாங்க வேண்டும் என்றால் கூட ஒரு வினாடி அல்லது ஒரு சில மணித்துளிகளில் கூட அந்த பொருளை வாங்கிவிடக்கூடிய அளவுக்கு தொழில்நுட்பமும் இணையதள வசதியும் பெருகியுள்ளது. உட்கார்ந்த இடத்திலேயே அமர்ந்து கொண்டு உலகில் உள்ள பொருட்களை வாங்கி அவற்றை நம் வீட்டு வாசலிலே கூட கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அளவிற்கு தற்காலத்தில் பல்வேறு வசதிகளும் இணையதள வசதிகளும் செயலிகளும் பெருகியுள்ளன என்றே சொல்லலாம். குறிப்பாக அமேசான், பிளிப்கார்ட் போன்ற பல்வேறு செயலிகளும் நிறுவனங்களும் ஒரு குறிப்பிட்ட அளவு கட்டண தொகையை வசூலித்துக் கொண்டு தங்களுக்கான சேவையை போட்டி போட்டு செய்து வருகின்றன. அந்த வகையில் தற்காலத்தை போல தொழில்நுட்பமும்
இணையதள வசதியும் இல்லாத காலகட்டமான பழந்தமிழ் சமூகத்தில் வணிகம் எவ்வாறு நடந்தது என்பதையும், அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட நுட்பங்கள், வாகன போக்குவரத்து, எந்தெந்த நாடுகளுடன் தொழில் ரீதியான உறவு வைத்திருந்தனர், என்னென்ன பொருட்களை நம்ம நாட்டிலிருந்து பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தனர், பிற நாடுகளிலிருந்து நம் நாட்டுக்கு என்னென்ன பொருட்களை இறக்குமதி செய்தனர், அதற்கான நடைமுறைகள் ஆகியவற்றை பற்றி விளக்குவதாக இன்றைய வகுப்பு அமைகிறது. சங்க காலத்தில் தோன்றிய இலக்கியங்கள் சங்க இலக்கியங்கள் எனப்படுகின்றன. பொதுவாக சங்ககாலம் என்பது கிமு 3ஆம் நூற்றாண்டுக்கும் கிபி 3ஆம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு காலகட்டமாகும். இந்த காலகட்டத்தில் தோன்றிய இலக்கியங்களை சங்க இலக்கியங்கள் என்று குறிப்பிடுவோம். பொதுவாக தமிழ் இலக்கியங்கள் தமிழரின் பண்பாட்டு கருவூலமாக திகழ்வரை மக்களின் வாழ்வியலை உணர்த்தும் கருவிகளாக திகழ்கின்றன. அவ்விலக்கியங்களில் காலத்தால் ஆண்டுகளை கடந்தும் மக்களின் வாழ்வியலை இலக்கியங்கள். இவ்விலக்கியங்கள் காட்டும் வாழ்வியல் நடைமுறைகள் சாதாரண நடைமுறைகளாக தோன்றினாலும் அதன் மூலம் தமிழரின் பல்வேறு விதமான செயல்பாடுகளையும் வாழ்வில் உண்மைகளையும் விளக்கக்கூடியவையாக அமைந்திருக்கின்றன. இவ்விலக்கியங்கள் காலம் கடந்தும் தமிழரின் மேன்மையான பண்பாடு, பழக்க வழக்கங்கள், சடங்குகள், வணிகம், வானியல், உளவியல் என பல்வேறு முகங்களையும் காட்டும் கால கண்ணாடியாக திகழ்கின்றன. அந்த வகையில் வணிகம் என்பதும் வணிகத்தின் வழி ஈட்டும் பொருள் என்பதும் மனிதனின் வளமான வாழ்வுக்கு முக்கியமான ஒன்றாக திகழ்கிறது. வணிகம் என்றால் என்ன? வணிகம் என்பது ஒரு பொருளை லாப நோக்கோடு பெற்று அதே அளவு லாப நோக்கோடு இன்னொருவருக்கு மாற்றுவதை குறிக்கும். ஒரு பொருளை லாப நோக்கோடு விற்பது அல்லது லாப நோக்கோடு பெறுவதை குறிக்கும் சொல்தான் வணிகம் அப்படின்றது. வணிகம் என்பது ஒரு பரிமாற்றத்தை குறிக்கும். ஒருவரிடத்திலிருந்து ஒரு பொருளை பெற்றுக்கொண்டு அதற்கு ஈடாக வேற ஒரு பொருளையோ அல்லது பணத்தையோ மாற்றுவது வணிகம் என்னும் சொல்லால் குறிக்கப்படுகிறது. வணிகம் அல்லது வர்த்தகம் என்பது மனிதனது தேவைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றும் லாப நோக்குடைய அல்லது லாப நோக்கமற்ற பொருளாதார செயல்பாடு என விக்கிபீடியா பொருளுரைக்கிறது. இந்த வணிகம் அல்லது வர்த்தகம் என்பது முதலில் ஒரு வருவாயை கொடுக்கக்கூடிய ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது. ஏன்னா வருமானத்துக்காக தான் வியாபாரம் செய்யலாம். ஏதோ ஒரு வழி, அது பொருளாகவோ அல்லது பணமாகவோ அல்லது சேவைகளாகவோ ஏதோ ஒரு ஒன்றை பெற்றுக்கொண்டே இந்த வணிகம் அப்படின்ற ஒரு செயல்பாடு வந்து நடந்து கொண்டிருக்கிறது. தொடக்க காலங்களில் குறிப்பாக பணம் அப்படின்ற ஒரு பொதுவான ஒரு பயன்பாடு இல்லாத காலகட்டத்துல எப்படி வணிகம் நடந்தது அப்படின்றா பண்டமாற்று முறையிலே வணிகம் நடைபெற்றிருக்கு. ஒரு இடத்தில் அல்லது ஒருவரிடத்தில் இருக்கும் பொருளை மற்றவருக்கோ அல்லது அந்த பொருள் யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கோ, இல்ல அந்த இடத்துல எந்த ஒரு இடத்துல அந்த பொருள் வந்து பற்றாக்குறை ஏற்படுது, தேவையா இருக்கும் ஆனா பற்றாக்குறை ஏற்படுதோ அந்த இடத்துக்கு இந்த பொருளை கொண்டு போய் சேர்த்து அங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பொருளை மாற்றிக்கொள்வதா பண்டமாற்று அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆரம்ப காலத்தில் இப்படிதான் பண்டமாற்று முறை வந்து செய்யப்பட்டது. இவ்வாறு பரிமாறிக்கொள்ளும் பொழுது அப்பொருளின் மதிப்புக்கு நிகரான பொருளையே மாற்றிக்கொள்ளப்பட்டது என கூற இயலாது. அவரவர் தேவைக்கு ஏற்பவும் பொருட்களை மாற்றம் செய்து கொண்டு வந்தனர். அதாவது இப்ப ஒரு இடத்துல வந்து இப்ப அதிகமா வந்து இப்ப மருத நிலம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மருத நிலத்துல நெல் இருக்கு அப்படின்னா நெல் அவருக்கு வந்து அதிகமா நெல் கிடைக்கும். ஆனால் நெல் வந்து அவரை பொறுத்தளவு அது குறைவான மதிப்புடைய பொருளா இருக்கும். அதே நேரத்துல நெய்தல் நிலத்துல இருக்கக்கூடிய உப்பு அப்படின்னு பார்த்தோம்னா உப்பை வந்து பரிமாறிக்கொள்வாங்க. இப்ப தற்காலத்துல பார்த்தோம்னா உப்போட விலை குறைவு, நெல்லோட விலை அதிகம். அதனால வந்து ஆனா அவங்களுக்கு அந்த மதிப்புலாம் தேவையில்லை. எந்த பொருள் நமக்கு தேவை, இப்ப நமக்கு நெல் தேவை அப்படின்னா நெல்லை வந்து நெய்தல் நிலத்துக்காரங்க வாங்கிக்குவாங்க. மருத நிலத்துல வந்து உப்பு விளையாது, ஆனாலும் உப்பை வாங்கிக்குவாங்க. ரெண்டுமே வந்து சமளவு. இது ஒரு படி கொடுத்தாங்கன்னா அது ஒரு படின்னு சொல்லி வாங்கிக்குவாங்க. அந்த இடத்துல வந்து உப்போட மதிப்பு குறைவு, நெல்லோட மதிப்பு அதிகம்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்க மாட்டாங்க. எனக்கு என்ன தேவை இருக்கோ அந்த தேவை வந்து ஒரு பரிமாறிக்கொள்வாங்க. அப்படிதான் எந்த ஒரு நிபந்தனையுமின்றி இந்த பொருட்களை பரிமாற்றம் செய்து கொண்டனர். அதனால இந்த பொருள் ஒரு ஈக்குவலா தான் இருக்கணும். ஒரு 100 ரூபாய் மதிப்புடைய பொருள் வாங்கினோம் அப்படின்னா அதே அளவு 100 ரூபாய் மதிப்புடைய பொருள் தான் பரிமாறிக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு நடைமுறை எல்லாம் ஆரம்ப காலகட்டத்துல பின்பற்றப்படவில்லை. சங்க காலத்தில் ஒரு நிலத்தில் கிடைத்த உணவுப் பொருட்களோ அடிப்படை தேவைக்கான பொருட்களோ பிற நிலத்தாருக்கு கிடைக்காது. ஏன்னா அடிப்படையா வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து தேவைப்படும் அப்படின்னா எல்லா நிலத்துக்காரங்களுக்குமே கிடைக்காது. ஏன்னா நம்ம மருத நில பகுதியிலயோ அல்லது முல்லை நில பகுதியோ உப்பு வந்து கிடைக்க போறது இல்லை. அது போல எனவே அந்த நிலத்தை சேர்ந்தவர்கள் பிற நிலத்தை சேர்ந்தவர்களுடன் தங்களுக்கான பொருட்களை எவ்வித நிபந்தனையுமின்றி பரிமாறிக்கொண்டனர். அதான் முக்கியமான விஷயம். எந்தவித நிபந்தனையும் எனக்கு நீ இவ்வளவு கொடுத்தா ஏன்னா என்னோட பொருளோட மதிப்பு இவ்வளவு, என்னோட பொருளோட மதிப்பு குறைவு அப்படிலாம் இல்ல. அங்க முக்கியமா பேசப்படுறது என்னன்னா அவங்களோட தேவைகள், என்னோட தேவைகளை பொறுத்து பொருட்கள் வந்து பரிமாறிக்கொள்ளப்பட்டன தவிர ஒரு பொருளோட மதிப்பு இவ்வளவு அப்படின்னு சொல்லி அப்போதைக்கு வந்து பரிமாறிக்கொள்ளவில்லை.
அவ்வாறு நடைபெறும் பரிமாற்று முறையை வணிகம் என்னும் பொது சொல்லால் வழங்கப்படுகிறது. இந்த நிலையில் பண்டங்களை கொடுத்து பண்டங்களை பெற்றுக் கொள்ளும் முறையை பண்டமாற்று வணிகம் என்பர். வணிகத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, வணிகத்தோட அடிப்படை நோக்கம் என்பதே வருவாயை ஈட்டக்கூடிய ஒரு தொழில் நடைமுறையாகும். ஏன்னா வருவாய் இல்லாம தொழில் நடத்தணும் அப்படின்றது அவசியமே இல்லை. வருவாயை ஈட்டுவது மட்டுமல்லாமல் நமது பொருளை பற்றிய ஒரு சந்தைப்படுத்தலாகவும் அமைகிறது. அப்படி வருமானம் மட்டுமே இல்ல, நம்மளோட ஒரு பொருள் புதிதாக ஒரு பொருள் கண்டுபிடிச்சிருக்கோம், இல்ல நம்ம நிலத்துல வந்து ஒரு புதிதா ஒரு பொருள் வந்து விளையுது அப்படின்றத அது மற்றவங்களுக்கு தெரியாது. அந்த பகுதியில வந்து முதல்ல வந்து மருத நிலத்தின் பல வகையான நெல் இருக்கலாம், கரும்பு இருக்கலாம். இதே வந்து மற்ற நிலத்தார்களோ நெல் இருக்கு, கரும்பு இருக்குன்ற விஷயம் நிறைய தெரியாம கூட இருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது ஏன்னா புது வகையான நெல்லோ இல்ல புது வகையான உணவுப் பொருட்களை கண்டுபிடிக்கும் பொழுது இந்த மாதிரியான பொருட்களை வந்து சந்தைப்படுத்தும் போது அவங்களுக்கு வந்து தெரியும். அதுக்காகவும் இந்த வருமானம் அப்படின்ற ஒரு வருவாய் வணிகம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்க்கப்படுகிறது. ஒரு இடத்தில் பற்றாக்குறையும் தேவையும் பூர்த்தி செய்யக்கூடியதற்காகவும் வணிகம் செய்யப்படுது. ஒரு இடத்துல தேவை இருக்கும் அல்லது பற்றாக்குறை இருக்கும், அங்கே அந்த பொருட்கள் உற்பத்தி ஆகும். அதே நேரத்துல அங்க இருக்கக்கூடிய மக்களோட வாழ்க்கைக்கு தேவையான அளவு வந்து அங்க இல்லாம இருக்கலாம், அங்க ஒரு பற்றாக்குறை ஏற்படலாம். சோ அந்த இடத்தை வந்து நிரப்புவதற்காகவும் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பொருட்களை கொண்டு செல்வதற்காகவும் இந்த வணிகம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பயன்படுத்துது. சங்ககால வணிகம் என்பது பெரும்பாலும் சங்க இலக்கிய பாடல்கள் வழியும் தொல் ஆய்வுகள் மூலம் கிடைக்கும் நாணயங்கள், வெளிநாட்டு பயணிகளின் பயண குறிப்புகளின் வழியாகவும் கிடைத்த தரவுகளை கொண்டும் குறிப்புகளின் வழியாகவும் சங்க காலத்தில் வாழ்ந்த மக்களின் வாழ்வியலில் இடம்பெற்ற வணிக நடைமுறைகளை அறிந்து கொள்ள இயலும். ஏன்னா பெரும்பாலும் வந்து வணிக குறிப்புகள் நம்ம நாடுகளில் இருந்து வெளிநாடுகளுக்கும் வெளிநாடுகளில் இருந்து நம்ம நாட்டுக்கும் வந்த பயணிகள், வெளிநாட்டு பயணிகளை என்ன செய்யறாங்க அப்படின்னா நாட்குறிப்பு மாதிரி எழுதி வச்சுட்டு போவாங்க. அதுல நம்ம நாடுல இருந்து என்னென்ன பொருட்கள், நம்ம நாட்டுல என்னென்ன பொருட்கள் வந்து மதிப்புடைய பொருட்களாக இருந்ததோ அதை அவர்கள் ஏற்றுமதி செய்து கொண்டாங்க. அங்கிருந்து நமக்கு தேவையான பொருட்களை இறக்குமதி செஞ்சாங்க அப்படின்ற விஷயம்லாம் என்னன்னா அவங்களோட நாட்குறிப்புல வந்து எழுதியிருப்பாங்க. இல்லைன்னா சில ஓலைச்சுவடிகள் எழுதியிருப்பாங்க, இல்ல சில கல்வெட்டுகளா இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த காலகட்டத்துல வாழ்ந்த புலவர்கள் தங்களுடைய இலக்கியங்களை எழுதியிருப்பாங்க. இதெல்லாம் அடிப்படையாக கொண்டுதான் சங்க காலத்துல வணிகம் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பிற்கால சமுதாயத்தினர் அந்த வணிகத்தோட தன்மையை வந்து தெரிந்து கொள்றதுக்கு ஒரு வாய்ப்பா அமைஞ்சிருக்கு. அப்புறம் தற்காலத்துல பார்த்தோம்னா தொல்லாய்வுகள், தொல்லியல் ஆய்வுகள் நிறைய பகுதியில வந்து செய்யப்படுகிறது. அப்படி தொல்லியல் ஆய்வுகள் மூலமா நிறைய நாணயங்கள்லாம் கிடைக்குது. அந்த நாணயங்கள் கிடைக்கும் போது எந்த நாட்டு நாணயங்கள் அப்படின்னு சொல்றது கண்டுபிடிச்சா அந்த நாடுகளுக்கும் நம்ம நாடுகளுக்கும் ஒரு வணிக தொடர்பு இருக்கு அப்படின்றதையும் கண்டுபிடிக்காங்க. அதனால தொல்லியல் ஆய்வும் வந்து வணிகத்தை, சங்ககால வணிகம் எப்படி இருந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு வாயிலாக அமைகிறது. இந்த வணிகத்தை 2 வகையாக பிரிப்பர். ஒன்று உள்நாட்டு வணிகம், மற்றொன்று வெளிநாட்டு வணிகம். உள்நாட்டு வணிகம் என்பது குறிப்பிட்ட ஒரு பகுதிக்குள்ளேயே நடக்கும் வணிகம் ஆகும். அந்த நாட்டுக்குள்ளேயோ அல்லது ஏதோ ஒரு நிலத்துக்குள்ளேயோ நடக்கும் வணிகத்தையும் குறிப்பிடலாம். ஆரம்ப காலங்களில் உள்நாட்டு நடக்கும் வணிகம் பண்டமாகவே நடைபெற்றது. இப்ப குறிஞ்சி நிலம் எடுத்துட்டோம்னா அப்படின்னா மருத நிலத்துக்குள்ளே சில பொருட்கள் வந்து பரிமாறிக்குவாங்க. மருத நிலத்துல கிடைக்காத, ஏன்னா ஒருத்தர் வீட்டுல கிடைக்கிற பொருள் இன்னொருத்தர் வீட்டுல கிடைக்கும்னு சொல்ல முடியாது. இதே பாணர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மருத நிலத்துல பாணர்கள் எப்பவுமே பாட்டு பாடிட்டே இருப்பாங்க. பாட்டு பாடிட்டே இருக்குது, ஒருத்தர் போயிட்டு யாசம் வாங்கியிருக்கிறது மட்டுமே அவங்களோட வேலையா இருக்காது. அப்ப அவங்க என்ன செய்வாங்கன்னா ஓய்வு நேரங்கள் ஏதாவது வேலைகள் செஞ்சாங்க அப்படின்னா அந்த பொருட்களை வந்து மற்றவங்களுக்கு கொடுத்து அதுக்கு ஈடான பொருளை வந்து மாறிக்கொண்டாங்க. பண்டமாற்று வணிகம் என்பது ஒரு பொருளுக்கு நிகரான வேறொரு பொருளை கொடுத்து தமக்கு தேவையான பொருட்களை பெற்றுக்கொள்வதை குறிக்கும். அதாவது பண்டமாற்று என்பது பொருட்களை மட்டுமே மாற்றிக்கொள்வது அல்ல, சேவைகளையும் மாற்றிக்கொள்வதை. சேவைகள் அப்படின்னா என்ன அப்படின்னா, உதாரணம் செய்வாங்க, அதுக்கு வந்து இன்னைக்கு அறுவடை கூலி இவ்வளவு அப்படின்னு சொல்லி பணமாவோ வாங்கிக் கொள்ளாம அதுக்கு ஈடா பொருளை வாங்கிக்கலாமா, வேற ஒரு சேவையை வாங்கிக்கிறது. அதாவது இன்னைக்கு நான் உன்னோட வயலுக்கு ஒரு 10 நாள் வேலை செஞ்சேன் அப்படின்னா அடுத்து என்னோட வயலுக்கு வேலை செய்யும்போது அதே 10 நாள் வந்து வேலை செய்யணும் அப்படின்றது சேவையை பரிமாறிக்கொள்வதை குறிக்கும். அப்ப வந்து அவங்க வந்து எந்த பொருளை வந்து பரிமாறிக்கொள்ளல, சேவையை பரிமாறிக்கொள்றாங்க. இல்ல 10 நாள் களை எடுத்தேன் அப்படின்னா அதே 10 நாள் என்னோட விளைநிலத்துக்கு வந்து களை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சேவைகளை பரிமாறிக்கொள்வதும் ஒரு வகையான முறையாக இருந்தது. அப்படி சேவைகளை பரிமாறிக்கொள்ளல அப்படின்னா நெல் அறுவடைக்கு போறாங்க அப்படின்னா நெல்லை அறுவடை செஞ்சுட்டு அதுக்கு ஈடா பொருளை வந்து பணமா எழும்போ அல்லது அதுக்கு ஈட நெல்மணிகளையோ நெல்லு கதிரு நெல்லையோ இல்ல சொல்லுவாங்க. நேருக்கு நேரம் இந்த பொருள் இந்த பொருள் வாங்குறதுதான் பண்டமாற்று முறை அப்படின்னு சொல்ல முடியாது. பொதுவாக மக்கள் தம் அன்றாட
அரிசி, பருப்பு, பால், தயிர், உப்பு மாற்றம் செய்து கொண்டனர். இப்பழக்கம் தொடக்க காலத்தில் தமிழகத்தில் மட்டுமில்லாமல் உலகில் எல்லா பகுதியிலும் பண்டமாற்று முறைதான் இருந்து வந்தது. ஏன்னா ஆரம்ப காலகட்டத்துல எல்லா நாடுகளுமே பணப்பழக்கம் ஏற்படல. அதனால முதல்ல வந்து பண்டமாற்று முறை, அது தமிழகத்துல மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே பண்டமாற்று முறை அளவில் மட்டும்தான் இந்த வணிகத்தை வந்தனர். கடலும் கடல் சார்ந்த நிலமான நெய்தல் நிலத்தில் உப்பும் மீனும் மிகையாக கிடைக்கும். உப்பினை உப்பு வணிகர்கள் மாட்டு வண்டிகளில் கொண்டு வந்து வயலும் வயல் சார்ந்த நிலமான மருத நிலத்தில் விளைந்த நெல்லை மாற்றி கொண்டு சென்றார்கள் என்று நற்றிணை பாடல் குறிக்கிறது. மீனும் கிடைக்காது, மீன் கூட கிடைக்கும், ஆனா உப்பு கிடைக்காது. அதனால அவங்களுக்குள்ளே பொருளை மாற்றி கொண்டாங்க அப்படின்னு சொல்லி நற்றினையோட பாடலடிகள் சொல்லுது. அந்த பாடலடிகள் தன்னாட்டு விளைந்த வெண்ணெல் பிற நாட்டு உப்பின் கொள்ளை உமணர் போகலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உமணர் அப்படின்னா உப்பு வணிகர்கள், உப்பை வணிகம் செய்யக்கூடியவர்கள் உமணர்கள் அப்படின்னு சொல்லி இலக்கியங்கள் சொல்லிட்டன. அதாவது தன்னாட்டு விளைந்த வெண்ணெல் தந்து, நெல்லுல இந்த பல வெண்ணெல்ல தந்துட்டு பிற நாட்டு உப்பின் மாற்றி நெய்தலத்துல இருக்கக்கூடிய உப்பை வந்து அகநானூற்றிலும் ஊர் தெருக்களில் உப்பு விற்ற உம்மண பெண் அப்போல் உம்மணர் காதல் மடமகள் சிறுகோள் எல்வலை தெளிப்பை வீசி அப்படின்னு சொல்லி வீதி வழியா போய் உப்பை வந்து தெருக்கிறவா வித்துட்டு அதுக்கு இட அங்க இருந்து நெல்லை வாங்கிட்டு போனா அப்படின்னு செய்தியும் தெரியப்படுகிறது. மேலும் நெல்லும் உப்பும் நேரே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது நெல்லும் இப்ப பார்த்தோம் அப்படின்னா நெல்லோட விலையும் உப்போட விலையும் ஒன்று இல்ல. காலத்துல நெல்லும் உப்பும் நேரே வேண சேரிதொரும் புகழும் அப்படின்னு சொல்லி அகநரவு கொடுக்கிறது. அதான் இன்னைக்கு நிலைக்கு பார்த்தா உப்போட விலையோட அரிசியோட விலை 8-9 மடங்கு மிகுதியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா அப்பெல்லாம் பொருளுக்கு வந்து எந்த ஒரு விலையோட மதிப்பும் பார்க்காம தேவைகளின் அடிப்படையில் மாற்றிக்கொண்டாங்கன்னு சொல்லலாம். அடுத்து முல்லை நிலம் என்பது காடும் காடு சார்ந்த இடமும் ஆகும். இங்குள்ள மக்களை ஆயர், இடையர், கோனார் என்று அழைப்பர். இவர்களின் முக்கிய தொழில் கால்நடைகளை பராமரித்தல், பசுக்களில் இருந்து கிடைக்கும் பால், பாலிலிருந்து கிடைக்கும் தயிர், மோர், வெண்ணெய் ஆகியவற்றை கொண்டு வந்து தனது நிலம் வேற நிலங்களை கொண்டு போய் விற்றுட்டு வர்றது, விற்று அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பொருட்களை தங்களோட குடும்ப செலவுக்காக வச்சிருக்கக்கூடிய நிலைமை இருந்தது. அப்படி இடையர் கொண்டு வந்த தயிரை மருத நிலத்து குளத்துக்கரையில் இருக்கக்கூடிய வயலில் விளைந்த வெண்ணெல் பெற்று கொண்டு கொடுக்கிறாள். வெண்ணெல்ல மருத நிலத்துக்கு போயிட்டு தன்னோட தயிரை கொடுத்துட்டு அங்க வந்து நெல்லை வாங்கிக்கிறா அப்படின்ற செய்தி பெறப்படுகிறது. இங்க பார்த்தோம் அப்படின்னா தயிரோட விலை வந்து ரொம்ப குறைவு, ஆனா நெல்லோட விலை வந்து அதிகம். ஆனா அப்படியெல்லாம் அவங்க வந்து பார்க்கல, நம்ம பொருளை வந்து மாற்றிக்கிட்டாங்க. தயிர் கொடு வந்த தசும்பும் நிறைய ஏரின் போல்னர் போரில் அறிவையர் குலுக்கில் விழுந்த தளப்போல் வெண்ணல் முகந்தனர் கொடுப்ப உகந்தனர் பெயரும் தென்னம் பொறுப்பன் நன்னாடு என்று புறநானூற்றடிகள் குறிப்பிடுகின்றன. அது போல இப்போ பாணர்கள் இருப்பாங்க. பாணர்கள் வந்து எப்பவுமே பாடல் பாடிக்கிட்டே இருக்க மாட்டாங்க, இசை சேர்த்துட்டே இருக்க மாட்டாங்க. ஓய்வு நேரத்துல அவங்களுக்கு சில வேலைக்கெல்லாம் இருக்கும். அப்படி மருத நிலத்துல இருக்கக்கூடிய பாணர்கள் ஓய்வு நேரத்துல என்ன செய்வாங்கன்னா வலை வீசி மீன்கள் எல்லாம் பிடிப்பாங்க. அப்படி மீன்கள் எல்லாம் பிடிச்சு தங்களோட குடும்பத்தின் தேவைக்கு போக மீதி இருக்கக்கூடிய மீனை என்ன செய்ய முடியும்னா வேற யார்ட்டாவது வித்துருவாங்க. அப்படியே மீனை விற்கிறதுக்காக அவங்க பனை வீட்டை கொடுத்து அனுப்புறாரு. அந்த அம்மாவும் போய் தெருவா போய் விலை கூறி விற்கிறாங்க. அப்படி போய் விற்பனையா, அதாவது மாற்றா ஒரு வீட்டுல வந்து பெரும்பயிறு, பாசி பயிறு மாதிரி இருக்கு இல்லையா, அது மாதிரி பாசி பயிறு, பெரும்பயிறு இது மாதிரி தானியங்கள் இருந்து வாங்கிட்டு வந்தா அப்படின்ற செய்தி 50 நூற்றில் இடம்பெறுகிறது. பாணர்களும் தங்கள் ஓய்வு நேரத்தில் அந்த நாட்டு ஏரி, குளம் போன்ற நீர்நிலைகளின் வலைகளை வீசியும் தூண்டிட்டும் மீன்களை பிடிப்பர். அவ்வாறு பிடித்த மீன்களை பான்மகள் ஊரில் கொண்டு போய் விற்று அதற்கு ஈடாக வட்டு நிறைய பெரும்பயிரினை பெற்று வந்ததை மூழ்கியிற்று பான்மகளின் கெடிறு சொரிந்த அகம்பெரு வட்டி நிறைய மனையோள் அரிகால் பெரும்பயிறு நிறைக்கும் என்று 50 நூற்றடிகள் குறிப்பிடுகின்றன. அதே போல பாணன் பிடித்த செலுத்து மீனுக்கு மாற்றாக அவன் மனைவி மருதநில பெண்ணிடம் கடந்தாண்டு விளைந்த பழைய நெல்லை பெற்றுக் கொள்கிறார் என்ற செய்தி பெறப்படுகிறது. அதாவது வளைவல் பான்மகன் வாழையிற்று மடமகள் வரால் சொரிந்த வட்டியில் மனையுள் ஆண்டுகளி வெண்ணெல் நிறைக்கும் என்ற 50 நூற்றின் பாடல் வழி அறிய முடிகிறது. இந்த இடத்துல ஆண்டுகளி வெண்ணெல் அப்படின்னா என்னன்னா பழைய காலத்து, அதாவது போன வருஷத்துல விளைஞ்ச நெல் எதுக்காக இப்ப வாங்குறாங்க அப்படின்னா நமக்கு தெரியும் பழைய அரிசியை தான் வாங்குவாங்க. பழைய அரிசி தான் சோறு நல்லா இருக்கும், நிறைய ஆகும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதனால இந்த பெண் என்ன செய்யறா அப்படின்னா, இந்த பாணர்குல பெண் நாங்க பிடிச்ச அந்த மீன்களை, செடிங் மீன்களை பானை நிறைய கொண்டு போய் கொடுத்துட்டு
அதுக்கு ஈடா போன வருஷம் விளைஞ்ச நெல்லை வாங்கிக்கிட்டு பரிமாறிக்கிட்டு வர்றா அப்படின்ற செய்தி பெறப்படுகிறது. இது போல குறிஞ்சி நிலத்தைச் சேர்ந்த வேடர்கள் தங்கள் வேட்டை தொழிலின் மூலம் கிடைத்த தேனையும் இலங்கையும் கொண்டு வந்து கள்ளுக்கடை மாற்றினர். அதற்கு ஈடாக அங்கு வர்த்தகம் ராமலட்சுமி அம்மா, ராமலட்சுமி அம்மா நீங்க பேசுறது கேட்கலம்மா. கேக்குதா? கேக்குதா? இப்ப கேக்குதுமா, இப்ப கேக்குதுமா, பேசுங்க. எப்பல இருந்து கேட்கலன்னு சொன்னா நான் திரும்ப சொல்லுவேம்மா. இப்ப நான் ஜஸ்ட் 1 minute மேம். ஓகே. குறிஞ்சி நிலத்தைச் சேர்ந்த வேடர்கள் தங்கள் வேட்டை தொழிலின் மூலம் கிடைத்த தேனையும் இலங்கையும் கொண்டு வந்து கள்ளுக்கடையில் மாற்றினர். அதற்கு ஈடாக அங்கு விளைந்த கிடைத்த வறுத்த மீன் இறைச்சியையும் கள்ளையும் வாங்கி உண்டு மகிழ்ந்தனர் அப்படின்ற செய்தி பெறப்படுகிறது. மேலும் மருத நிலத்தில் இருக்கக்கூடிய உழவர்கள் தங்கள் விளைநிலங்களில் விளைந்த கரும்பையும் அவளையும் கொண்டு வந்து கொடுத்து அதற்கு மாறாக வறுத்த மீனின் இறைச்சியையும் கள்ளினையும் பெற்று உண்டு வந்தார்கள் என்று பொருளாற்றுப்படை குறிப்பிடுகிறது. அதாவது தேனெய்யோடு கிழங்கு மாறியோர், மீனெய்யோடு நரவு மருகவும், தீங்கரும்போடு அவள் வகுத்தோர், மான்குறையோடு மது மருகவும் அப்படின்ற அடிகளால அறியலாம். அடுத்து பாண்டியர்களின் பல்வேறு துறைமுகங்களிலும் சிறப்பான ஒன்று கொர்க்கை துறைமுகமாகும். கொர்க்கை குடாவில் உயர் வகை முத்துச்சிரிப்புகள் உருவாகின. வலம்புரி சங்குகளும் ஏராளமாக விளைந்தன. கொர்க்கை குடா கடலின் கரையோரங்களில் வாழ்ந்த பரதவர்கள் கொர்க்கை கடலில் மீன் பிடித்த போது அதுடன் முத்துச்சிற்பிகளும் கிடைத்தன. ஏன்னா உலக அளவுல கொர்க்கை முத்து, பாண்டியர்களோட கொர்க்கை முத்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது, புகழ் பெற்றது. அதனாலதான் நமக்கு வந்து சிலப்பதிகாரம்ன்ற ஒரு காப்பியமே உருவாகின்றது. ஏன்னா கண்ணகிக்கு தெரியும் பாண்டியன் தன்னோட மனைவிக்கு கண்டிப்பா கொர்க்கை முத்துக்களை தான் கால் சிலம்புல வந்து பரலா போட்டிருப்பா அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது காரணமாதான் அவ வந்து தன்னோட கார் சிலம்பை எடுத்துட்டு அவன்கிட்ட வந்து நீதி கேட்டு வந்தான் அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியும். அதனால பாண்டியர்களோட துறைமுகமான கொர்க்கை துறைமுகத்துல நிறைய முத்துக்கள் கிடைக்கும். அந்த முத்துக்கள் உலக அளவுல புகழ் பெற்றதும் சிறந்த தரமான முத்துக்களாகவும் இருந்தன. அந்த முத்துக்கள் விளையக்கூடிய அந்த முத்து சிற்பிகளே அவங்க அந்த பரதவர்களாம் எடுத்து கொண்டு போய் கல்லு கடையில கொடுத்து கல்ல மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றது. அதாவது முத்தோட மதிப்பு வந்து அதிகம். ஆனா அவங்கள பொறுத்தளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஈடா என்னவோ அதை கொடுத்து அவங்கள்ட்ட வந்து மாறிக்கொண்டாங்க அப்படின்ற செய்தியை அகநானூறு இலக்கியம் குறிப்பிடுகிறது. பன்மீன் கொள்பவர் முகத்த சிப்பி நார்நாரவின் நரவின் நகிழ்நொடை கொட்டும் பேரிசை கொர்க்கை அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல இப்பி அப்படின்னா முத்து சிப்பியை குறிப்பிடுகிறது. வெறும் சிப்பில உள்ளுக்குள்ள வந்து முத்து இருக்கக்கூடிய சிப்பி. பிற்காலத்துல பாண்டிய நாட்டுல இருந்த பேருமான அந்த கொர்க்கை குடாக்கடல் மணல் தூர்ந்து மறைந்து போயிடுச்சுன்னே சொல்லலாம். அதுக்கடுத்து வணிக சாத்துக்கள். வணிக சாத்துகள் அப்படின்ற என்பது வணிகத்திற்கு புறப்படும் வண்டிகள் கூட்டம் கூட்டமாகவே செல்லும். கூட்டம் கூட்டமா அந்த வணிக குழுக்கெல்லாம் போகும். அதுக்கு பேர் தான் வணிக சாத்து அப்படின்னு சொல்றாங்க. வணிக சாத்துகளின் தலைவன் சாத்தன் எனப்பட்டுவான். அதாவது மாசாத்துவன் எனவும் அழைக்கப்பட்டான். பெரிய சாத்துகள் வண்டிகள்ல வந்து வணிகர்கள்லாம் கூட்டம் கூட்டமா போவாங்க. அப்படி கூட்டம் கூட்டமா போறதுக்கு வந்து ஒரு தலைவன் இருப்பான். அந்த தலைவன் பேரு சாத்தவான். ரொம்ப பெரிய வணிக சாத்தா இருந்தா அதோட தலைவன் பேரு மாசாத்துவான் அப்படின்றாங்க. சிலப்பதிகாரத்துல கூட
கோவலனோட தந்தை வந்து மாசாத்துவான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. வணிக சாத்துகள் செல்லும் போது சில நேரங்களில் அவர்கள் போகிற வழிகளில், குறிப்பாக மனித நடமாட்டம் இல்லாத பாலை நிலங்களில் வழிப்பறி கொள்ளைக்காரர்கள் வந்து கொள்ளையடிப்பார்கள். அவர்களை அடித்து ஓட்டுவதற்காக வணிக சாத்தர் தங்களோடு வில் வீரர்களையும் அழைத்து கொண்டு போனார்கள். தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இப்படி வந்து பார்த்தோம்னா கூட்டம் கூட்டமா மக்கள் போகுது. எனக்கு நிறைய பொருட்கள், விலை பொருட்கள் கொண்டு போயிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா விற்பனை செஞ்சு முடிச்சுட்டு பணமாவோ இல்ல வேற இடத்துல இருந்து பரிமாறி கொண்ட பொருட்களோ வந்து வண்டி நிறைய கொண்டு வருவாங்க. அதனால அந்த பொருட்கள் வந்து கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலை நிலத்துல ஆறலை கல்வர்கள்லாம் இருப்பாங்க. அப்படி ஆறலை கல்வர்கள் இருக்கிறது வந்து நம்ம நாட்டுல மட்டும் இல்ல, உலகத்துல எல்லா இடத்துலயுமே இந்த வணிகர்கள் கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு கொள்ளை கூட்டம் எல்லாம் இருக்கு. நமக்கு தெரியும் சோமாலிய கொள்ளை கூட்டம், கடற்கொள்ளையர்கள்லாம் கூட கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி கொள்ளை கூட்டம் ஒவ்வொரு இடத்துலயுமே நடந்துட்டு இருக்கு. அப்படி அந்த கொள்ளை கூட்டங்கள்லாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு இந்த வணிக சாத்துக்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா, வில் வீரர்களையும் தங்களோட அழைச்சிட்டு போவாங்க. வணிக சாத்துகள் போகும்போது தங்களோட பொருட்களுக்கு காவலா, தங்களோட வணிக சாத்துகளுக்கு காவலா வில் வீரர்களையும், வாளேந்திய வில் ஏந்திய வில் வீரர்களையும் அழைச்சிட்டு போனாங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்து சொல்லப்படுகிறது. களவு நிகழாதவாறு காக்க அவ்வழிகளில் பெரும்பாடி காவல் அதிகாரி, சிறுபாடி காவல் அதிகாரி என்போர் சோழ பேரரசின் காலத்தை பணியாற்றினர். வாணிகர் சாத்தை வேடர்கள் கொள்ளையடித்ததை சங்கை நூல்கள் கூறுகின்றன. மருதநில நாகனார் பாலை நிலத்தின் வழியே சென்ற வாணிக சாத்தை கொள்ளையிட்ட வேடரை பற்றி குறிப்பிடுகிறார். அந்த பாடலடிகள் மழை பெய்யல் மறந்த களைதிறங்கு இயவில் செல் சாத்து ஏயும் பண்பில் வாழ்க்கை வல்வில் இளையர் என்று அகநானூற்று பாடல்கள் குறிப்பிடுகிறது. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த போக்குவரத்து சாதனங்கள் அதுல வந்து வண்டிகள்ல இந்த போக்குவரத்து சாதனம் வந்து இப்ப தற்காலத்துல இருக்க மாதிரி பெரிய பெரிய சரக்குந்துகள்லயோ தொடர் வண்டியிலயோ விமானத்திலேயோ கொண்டு வர முடியாது. அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு தலைச்சுமையாவோ அல்லது ஒரு சின்ன சின்ன வண்டிகள் மூலமாக தான் பொருட்கள் வந்து ஒரு இடத்துல இருந்து வேற இடத்துக்கு வந்து மாற்றினாங்க. இவ்வாறு பண்டமாற்று முறை தங்கள் அடிப்படை தேவைகளையும் அன்றாட தேவைகளையும் நிறைவேற்றுவதற்காக உள்நாட்டு அளவில் நிகழ்ந்தது. இவ்வாறு ஒரே ஊருக்குள்ளேயே பண்டமாற்று செய்யும் பொழுது அப்பொருட்களை கால்நடையாகவோ அல்லது தலைச்சுமையாகவோ சுமந்து கொண்டு சென்றனர். அதே நேரத்தில் பக்கத்து ஊர்களுக்கும் அடுத்தடுத்த ஊர்களுக்கும் பேரளவில் பொருட்களை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்ட போது வண்டிகளை பயன்படுத்தினார். வண்டிகள்னா மாட்டு வண்டிகளை பயன்படுத்தினாங்க. சில நேரத்துல அடிமையில வச்சு பயன்படுத்தினாங்க. அப்படின்னு அப்புறம் பார்த்தா பெரும்பாலும் இந்த கழுதைகள், அது இந்த கோவேறு கழுதைகளை வச்சுதான் அந்த வண்டிகளை வந்து இழுத்திருக்காங்க அப்படின்ற செய்தி வந்து சங்க இலக்கியத்துல கிடைக்குது. சங்க காலத்தில் பொதி சுமதற்காக அவங்க குதிரையை பயன்படுத்தவே இல்லை. இப்ப நம்ம பார்த்தோம்னா குதிரை வண்டிகள்லாம் இழுக்கிறதுக்காக பயன்படுத்துறோம், சுமை இழுக்கிறதுக்காக பயன்படுத்துறோம். சங்க காலத்துல இந்த குதிரையை வந்து பயன்படுத்தவே இல்லை. அவங்க பயன்படுத்துறது காளை மாடுகளையும் கோவேறு கழுதுகளையும் மட்டும்தான் பயன்படுத்தி இருக்காங்க. குதிரைகளை அவங்க பயன்படுத்தவே இல்லை. குதிரைகள் வந்து தமிழ்நாட்டுல அவ்வளவா இல்ல, அரபு நாட்டுல இருந்துதான் குதிரைகளை வந்து வர வச்சிருக்காங்க, இறக்குமதி செஞ்சிருக்கு. உலக அளவில் பிரசித்தம் பெற்ற குதிரைகள் வந்து அரபு நாட்டுல இருந்து இறக்குமதி செய்யப்பட்டது. அந்த குதிரைகளை இவங்க வந்து போர் செயல்பாடுக்காக மட்டும்தான் பயன்படுத்திக்கிட்டாங்களே தவிர வேற எதுக்காகவும் பயன்படுத்தல. பொதி சுமக்கிறதுக்கோ பயன்படுத்தல. இது மாதிரி ஆட்கள் வந்து போர் சாட்டுக்காக பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சில நேரங்கள்ல மட்டும் தேர் ஓட்டுறதுக்கு தேர்ல வந்து பயன்படுத்திருக்காங்களே தவிர பெரும்பாலும் பொதி சுமப்பதற்காக குதிரைகளை அவர்கள் பயன்படுத்தவில்லை. அடுத்து கழுதை. வாணிகர் வணிக பொருட்களை ஊர் ஊராக கொண்டு செல்வதற்கு கழுதைகளை பயன்படுத்தினார்கள். பாறைகளும் குன்றுகளும் உள்ள நாடுகளுக்கு செல்ல கழுதைகள் முக்கியமாக பயன்பட்டன. கழுதைகளின் முதுகுகளின் மேல் சரக்கு பொதிகளை ஏற்றிக்கொண்டு வணிக சாத்து ஒன்று சேர்ந்து போயிற்று. வணிக பயணத்தை தொடங்குவதற்கு முன்னர் அவர்கள் நாள் நிமித்தம் பார்த்து நல்ல வேளையில் புறப்பட்டனர். ஏன்னா பெரும்பாலும் பெரிய பெரிய வணிகம் செய்யறாங்க, ஒரு இடத்துல இருந்து வேற இடத்துக்கு போகும்போது நல்ல நாள் நல்ல நேரம் பார்த்து, சிலர் இப்போ மரபு இல்லையா, அப்பவும் அதே மாதிரிதான் போயிருக்காங்க. அப்படி போனாலும் கூட வழிப்பறி கொள்ளைக்காரர்கள் அவங்கள வில்வீரர்கள் இருந்தாலும் வில்வீரர்களையும் அடிச்சுட்டு, வணிக சாத்துகள் இருந்தாலும் அந்த வணிகர்களையும் அடிச்சு கொன்னுட்டு அந்த பொருட்களை வந்து கொள்ளையடிச்சுட்டு போன மாதிரி சொல்லியிருக்காங்க. பாடல். விலரி பறந்த கண்ணெடு மருங்கின் விலரூன் தின்ற வீங்கு சிலை மறவர் மைபடு திந்தோள் மலிர ஆட்டி பொறை மல்லி கழுதை நெடுநீரை தளிய திருந்துவாள் வயவர் அருந்தலை துமித்த படுகுலா கமலும் ஞாட்பு அப்படின்னு சொல்லிட்டு அகநானூற்றுல வந்து அந்த பாடல் இடம்பெறுகிறது. அதுக்கப்புறம் நெடுஞ்செவி கழுதை குறுங்கால் ஏற்றை புற நிறத்து பண்டத்து பொறை அப்படின்னு சொல்றது. அதாவது அந்த பெரிய காதுகளை உடைய அந்த கழுதையோட முதுகுல பொருட்களை வந்து முதுகுல வந்து ஏற்றிக்கொண்டு ஒவ்வொரு இடத்த விட்டு மாறினாங்க அப்படின்னு அகநானூற்றுல மருதநில நாகனார் சொல்லியிருக்காரு. தடவு நிலை பலவின் முழு முதற் கொண்ட சிறு சுளை பெரும்பலம் கடுப்ப மிரியல் புனர்புரை தாங்கிய வடுவாள் நோன்புறத்து
அனசெவி கழுதை சாத்தோடு வழங்கும் வில்லுடைய பயப்பின் வியன் காட்டி அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லப்படுறது. இது பெருமானாற்று படையில இடம்பெறுகிறது. என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது மிளகு மூட்டைகள், மீரியல் அப்படின்னா மிளகு அப்படின்னு சொல்லப்படுகிறது. பெரும்பாலும் மிளகு வந்து கரி அப்படின்னு சொல்லுவாங்க. கரி அப்படின்னு சொல்லி சங்க இலக்கியங்களை சொல்லுகிறது. இந்த பெருமானாற்று படையில மீரியல் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லி பயன்படுத்துறாங்க. அப்ப அப்படி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த ஒரு கழுதையோட முதுகுல பலாப்பழம் ஒரு பலாப்பழம்னா எந்த அளவுக்கு வெயிட் இருக்குமோ அந்த அளவுக்கு வெயிட்ல மிளகு மூட்டை கொஞ்சம் கொஞ்சமா முட்டையா கட்டி அதுல வந்து கழுதைகள் மூலமா வாணிகம் போக்குவரத்து செஞ்சிருக்காங்க. அப்படி செய்யும் போது ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு வந்து சுங்கச்சாவடிகள் மூலமா வந்து வரி வசூல் செய்யக்கூடிய வேலையும் அப்ப வந்து நடந்திருக்கு. அப்படி சுங்கச்சாவடிகள் மூலமா வரி வசூல் செஞ்ச அந்த பணம் வந்து அரசாங்கத்துக்கு சேர மாதிரி இருக்கு. அப்படின்னு சுங்கச்சாவடின்ற ஒரு முறை இருந்ததையும் வந்து சங்க காலத்து மூலமா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வணிகம் நடந்திருக்கு அப்படின்னா, வணிகத்துல வந்து சங்க காலத்துல வந்து ரொம்ப நேர்மையா வந்து வணிகம் செஞ்சிருக்காங்க. யாரையும் ஏமாத்தணும் அப்படின்றதோ, இல்ல இன்னொரு பொருள் உயர்வா இருக்கு, உன்னோட பொருள் தாழ்வா இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரியும் இல்லாம, பணம் அங்க இருக்கக்கூடிய பணத்தளவுலையும் பொருள் அளவுலையும் வந்து பார்த்தோம்னா ரொம்ப நேர்மையா வந்து தொழில் செஞ்சிருக்காங்க அப்படின்றத சொல்லப்படுறது. வணிகர்கள் தங்கள் வணிகத்தில் உண்மையையும் நேர்மையும் கடைபிடித்தனர். கலப்பையின் நீண்ட தடியின் நடுவிடம் போல நடுநிலைமை உடைய நல்ல நெஞ்சினோர் பழிக்கு அஞ்சி உண்மையை கூறி தம்முடையதையும் பிறருடையதையும் ஒப்பாக எண்ணி வணிகத்தில் அளவுக்கு மிஞ்சி கொள்ளாமலும் கொடுக்கும் போது அளவை குறைத்து கொடுக்காமலும் நேர்மையாக வணிகம் செய்தனர். யாருக்கும் நஷ்டமாகாதவாறு நேர்மையுடன் வணிகம் செய்ததை நெடுநுகத்து பகல் போல நடுவு நின்ற நல் நெஞ்சினோர் வடு அஞ்சி வாய்மொழிந்து தமமும் தமவும் பிறவும் நாடி கொள்வதுவும் மிகை கொள்ளாது கொடுப்பதுவும் குறைபடாது அப்படின்ற வரி அப்படின்னா பட்டினப்பாலை சொல்லுது. எப்படி எல்லாம் வணிகம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தற்காலத்துல வந்து பார்த்தா நமக்கே தெரியும் தராசுல எவ்வளவு வெயிட் வச்சு எவ்வளவு திருட்டுத்தனமா வந்து வணிகம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சங்க காலத்துல வந்து வணிகம் ரொம்ப ரொம்ப நேர்மையா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பட்டினப்பாலை குறிப்பிடுகிறது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த வணிகர்கள்லாம் இப்படி வணிகம் செய்யறாங்களா அப்படி இந்த வணிகர்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தனியா வந்து வீதிகள்லாம் இருக்கு. இப்ப பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு தொழில் செய்யறவர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட வீதிகள்ல இருப்பாங்க. இப்ப பார்த்தோம்னா மதுரையில இன்னும் கூட அதே தெருகளா இருக்கு. சுண்ணாம்புக்கார வீதி, வெற்றி கிள்ளைக்காரர் வீதி அப்படின்னு சொல்லலாம் பேர்கள்லாம் இருக்கு. அதே மாதிரி முந்தைய காலத்திலயும் பார்த்தோம்னா ஒவ்வொரு தொழில் செய்யறவங்களுக்கும் அவங்கவுங்க தங்கியிருந்ததுக்குன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட வீதிகள்லாம் வந்து ஒதுக்கப்பட்டிருந்திருக்குது. அப்படி என்னென்ன இருக்கு அப்படின்னா, உள்நாட்டு பொருட்களை விற்பனை செய்வதற்கு அங்காடிகள் இருந்தன. பொருட்களை வந்து மாற்றி போய் இல்லாம அந்தந்த இடத்துல வந்து விற்பனை செய்யறதுக்கான அங்காடிகளும் இருந்திருக்கன. அப்படியான அங்காடிகளை நாளங்காடி, அள்ளங்காடி என்று வகைப்படுத்தினர். பகற்பொழுதில் விற்பனை நடைபெறும் வீதிகள் நாளங்காடி என்றும், மாலை நேரத்திற்கு பிறகு விற்பனை செய்யும் இடங்களை அள்ளங்காடி என்றும் அழைத்தனர். இரவு நேரத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா இரவு முழுவதுமே வணிகம் நடந்திருக்கு. மதுரை அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் சொல்லுவாங்க தூங்கா நகரம் அப்படின்னு சொல்லிட்டு. இரவு முழுவதுமே வந்து கடைகள்லாம் இருக்கக்கூடிய பகுதிகளும் இருக்கு. அப்படி பார்த்தோம்னா சங்க காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் மதுரையை தான் சொல்றாங்க. மதுரையை தான் எப்பவுமே இரவு நேரத்துல இப்ப போய் கேட்டா கூட நைட்டு ஒரு 3 மணிக்கு 2 மணிக்கு போனா கூட அங்க நிறைய பொருட்களை வாங்கலாம் அப்படின்றதுனால அதனால வந்து தூங்கா நகரம்னு சொல்லக்கூடியது இருக்கு. அதனால அங்கெல்லாம் பார்த்தோம்னா அள்ளங்காடி இரவு நேரத்து கடைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அங்காடிகளை தவிர்த்து வீடு வீடாக சென்று உணவுப் பொருட்களை விற்பனை செய்வதை பற்றி குறிப்பும் சங்க இலக்கியம் காணப்படுகிறது. அப்படி பொருட்களை வந்து என்னன்னா வீடு வீடா போயிட்டு இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா தெருக்கள் நிறைய பேர் வந்து வீதி வீதியா வந்து பொருட்களை வந்து விற்பனை செய்யக்கூடியதை பார்ப்போம். அப்படி வந்து கூவி கூவி பொருட்களை வந்து விற்பாங்க. இப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா பேட்டரி கார்ல வந்து வர்றாங்க, அப்படின்னா மைக் செட்டை வச்சுட்டு கத்துறாங்க. அப்படிலாம் இல்லாம கூவி கூவி இந்த பொருள் எல்லாம் இருக்கு வாங்கிக்கிறீங்களோன்னு சொல்லிட்டு விற்பனை செய்யக்கூடிய முறையும் இருக்கு. அப்படி பார்க்கும்போது நற்றினில ஒரு பெண் என்ன சொல்றோம் பூக்கார பெண் சொல்றா. அந்த பெண்ணு வந்து பூக்காரியை ஒரு பெண் பிச்சிப்பூ வந்து கதம்பமா கட்டி அந்த பிச்சிப்பூ யாருக்கா வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு பூக்காரி வந்து வீதியில வந்து கூவி கூவி விற்பனை செஞ்சுட்டு வந்ததை நற்றினை வந்து குறிப்பிடுகிறது. துய்த்தலை இதழ் பைன் குறுங்கத்தியோடு பித்திகை விரவு மலர் கொள்ளீரோ என்று நற்றினையின் பாடல் வரிகள் மூலம் இதை அறிய முடிகிறது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சிலப்பதிகாரத்துல பார்த்தோம் அப்படின்னா வண்ண பொடிகள், சந்தன கலவை, அகில் முதலான பொருட்களும் இருக்கும் வீதிகளும் பருத்திப்பட்டு, கம்பளி ஆகியவற்றை கொண்டு நெய்வோர் ஆகிய காரிகர் உரை வீதியையும் தனித்தனியா இருந்திருக்கு. அப்படி என்ன சொல்றாங்கன்னா வண்ணமும் சுண்ணமும் தன்னரும் சாந்தமும் பூவும் புகையும் மேவிய விரையும் பகர்வனர் திரிதரும் நகர வீதியும் பட்டினும் நூலினும் கட்டும் நுண்வினை காருகர் இருக்கையும் தூசும் துகிரும் ஆரமும் அகிலும் மாசுறு முத்தும் மணியும் பொண்ணும் கூலம் குவித்த கூல வீதியும் அப்படின்னு சொல்லி இந்த விதிகள்லாம் வந்து மருவூர் பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கூல வீதி அப்படின்னா இப்ப கூட மதுரையில இருக்கு கூல வீதி அப்படின்னு சொல்லிட்டு கூலம் அப்படின்னா தானியங்களை சொல்லுவாங்க. தானியங்கள் அப்படின்னா என்ன முன்ன காலத்துல நவதானியங்கள்லாம் சொல்லுவாங்களா அந்த நவதானியங்களா விற்பனை செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீதியே இருந்திருக்கு. அந்த இடத்துல பார்த்தோம்னா பொருட்கள் நிறைய வந்து கொட்டி கிடக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
பால் வகை தெரிந்த பகுதி பண்டமோடு கூலம் குவித்த கூல வீதியும், அந்த நிறைய தானியங்களா கொட்டி கிடக்குது அப்படின்னு சொல்றாங்க. நெல், புல், வரகு, திணை, சாமை, இருங்கு, துவரை முதலிய எண்வகை தானியங்களும் அப்புறம் பலசரக்கு, சமையலுக்கு தேவையான பலசரக்குகளும் வந்து மொத்தமா விற்கிற இடமா அந்த கூல வீதியே முழுமையா இருந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த பொருட்கள்லாம் விற்பனை செய்த அந்த வியாபாரிகளுக்குன்னு தனித்தனி குடியிருப்புகள்லாம் இருக்கு. அந்த குடியிருப்புகள் பழந்தமிழகத்தில் உற்பத்தி செய்த பொருட்களை விற்பனை செய்தவர்கள் தனித்தனியான இடங்களில் குறைந்திருந்ததை இலக்கியங்கள் எடுத்துக் கூறுகின்றன. பிட்டு வணிகர், அப்ப வணிகர், கல் விற்கக்கூடிய வளைச்சியர், மீன் விற்கும் பரதவர், உப்பு விற்கும் உமனர், வெற்றிலை விற்போர், ஐவகை மணப்பொருள் லவங்கம், கற்பூரம் இது மாதிரி உணவுக்கு தேவையான வாசனை திரவியங்களை விற்பவர்கள், அவங்க எல்லாம் தனித்தனியான பகுதியில் வந்து வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி இலக்கியங்கள் சொல்கின்றன. பல்மீன் விளைஞர் வெல்வுப்பு பகரும், கழுத்தோடை யாட்டியர் காளிய கூவியர், மைந்தின இளைஞர் பாசவர் வாசவர், எண்ணுணர் மருகும் இருங்கோ வேட்களும், செம்பு செய்ஞரும் கஞ்சகாரமும், செம்பொன் செய்ஞரும் பொன்செய் கொள்ளரும், மரங்கள் தச்சரும் மண்ணிட்டாளரும், வரம் தர எழுதிய ஓவிய மாக்களும், தோளின் துண்ணரும் துண்ண வினைஞரும், மாலைக்காரரும் கால கணிதரும், பொன்முறை காண்போர் நல்மனை மருகும் என பல்வேறு தொழில் செய்தவர்களின் குடியிருப்புகள் தனித்தனியாக அமைந்ததை இலக்கியங்கள் காட்டுகின்றன. இந்த பாடல வந்து விளைஞர் அப்படின்ற ஒரு சொல் வந்து இடம்பெற்றிருக்கும். அந்த விளைஞர் அப்படின்னா பொருளை வந்து வாங்கி விற்பனை செய்யக்கூடியவர் அப்படின்னு ஒரு பொதுவான சொல்லாதான் சொல்லப்படுகிறது. பல்வகை வளையல்கள், பூக்களையும் கூவி விற்பனை செய்யும் தொழிலை செய்ய மக்களை குறிப்பதற்காக இந்த விளைஞர் அப்படின்ற ஒரு சொல் வந்து பயன்படுத்தப்படுகிறது. அதே நேரத்துல களத்தை கொண்டு கடலில் சென்று வணிகம் செய்து வந்த வணிகர்களையும் விளைஞர் என்றே சுட்டும் பழக்கம் இருந்துள்ளது. அதுக்கப்புறம் விழாக்கள் நடைபெறும் இடங்களிலும் அங்காடிகளிலும் பல்வகை பொருட்களை சேமித்துக் கொண்டு விற்பனை செய்யும் வணிகர்களையும் விளைஞர் என்றே சுட்டப்பட்டுள்ளது. நீர்நிலைகளிலிருந்து மீன்களை பிடித்து வந்து விற்பனை செய்யும் மீனவரையும் பல்வேறுபட்ட இறைச்சி பொருளை விற்போரையும் விளைஞர் என்று பொது சொல்லால் சங்க இலக்கியங்கள் சுட்டுகின்றன. பொதுவாக விளைஞர் என்ற பொருளை விலை கூறி விற்பவர் என்னும் பொருளிலேயே சங்க இலக்கியத்தில் கையாளப்படுகிறது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த பொருட்கள்லாம் விற்பனை செய்யறது இப்ப பார்த்தோம் அப்படின்னா நிறைய கடைகள் எல்லாம் பெரிய பதாகைகள், விளம்பர பொருட்கள் என்னென்ன என்னோட கடையில இந்த பொருட்கள் எல்லாம் விற்பனை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பேரு, ஒரு முகவரியோட ஒரு விளம்பர பதாகைகள்லாம் தற்காலத்துல இருக்கு இல்லையா? அதே போல முந்தைய காலத்துல இந்த இடத்துல இந்தந்த பொருட்கள் விற்பனை செய்யப்படுது அப்படின்னு சொல்லி குறிப்பதற்கான ஒரு அடையாள கொடி வந்து அந்த அந்த கடைக்கு முன்னாடி வந்து கட்டியிருக்காங்க அப்படின்றத பட்டினப்பாலை குறிப்பிடுகிறது. தற்காலத்தில் பொருட்களை விற்பனை செய்வதற்காக அங்கு என்னென்ன பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறது என்பதை அறிவிக்க விளம்பர பலகைகள், பதாகைகள் கடைகளின் மேலோ அல்லது கடைகளின் முன்பாகவோ இருப்பது போல பட்டினப்பாலையிலும் பொருட்கள் விற்கும் இடத்திற்கு மேலே என்னென்ன பொருட்கள் விற்பனை செய்யப்படுகின்றன என்று அடையாளம் தெரிந்து கொள்வதற்கு வசதியாக பல்வேறு அடையாள கொடிகள் பறக்க விடப்பட்டிருந்தன. மீன்தடிந்து விடக்கருத்து ஊன் பொறிக்கும் ஒளிமொன்றில் மணற்குவையை மலர் சிதறி பலர் புகுமனை பழி புதவின் நரவுநடை கொடியோடு அப்படின்னு சொல்லி பெரிய மீன்களை வெட்டி அதை நச்சு பகுதியில நீக்கிவிட்டு மீன் கறியை பொறுத்து மீன் விற்கக்கூடிய இடம், இந்த இடத்துல வந்து மீன் விற்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு அடையாள கொடி இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அதே பகுதியிலே வந்து கல்லு விற்கக்கூடிய இடம், காவிரி பூம்பட்டினத்துல அந்த மணல் மேட்டு முற்றத்துல கல்லு விற்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி அடையாளமா ஒரு கொடி நட்டிருக்காங்க. அப்புறம் அந்த கல்லு விற்கக்கூடிய இடத்துல வந்து மீன் விற்கக்கூடிய இடத்துல அந்த மீன் வாசம் வராம இருக்கணும் அப்படின்றதுக்காக பூக்கள் எல்லாம் தூவி வச்சிருக்காங்க. பூக்களை தூவினா அந்த மீன் வாசமும் அந்த கல்லு வாசம் வராம இருக்கும் அப்படின்றதுக்காக அதெல்லாம் தூவி இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான ஒரு விஷயம், அந்த இப்ப தற்காலத்துல பார்த்தோம்னா மது அருந்த மது பாட்டில்களையோ அல்லது இது மாதிரி பொருட்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மது உடலுக்கும் தீங்கு அப்படின்னு சொல்லி மாதிரி ஒரு போட்டிருப்பாங்களே. அதே போல இப்ப திரைப்படங்கள்லாம் போடும்போதே மது அருந்த மாதிரி ஒரு சில காட்சிகள் வந்தா குடியே கெடுக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் போடுறாங்களே. அதே மாதிரி பட்டினப்பாளையிலையும் ஒரு வரி இடம்பெறுது. அதாவது கள்ளுக்கடையோட கதவு இருக்கு இல்லையா, அந்த கதவுல வந்து பழியாவீர், அதாவது இதை குடிச்சீங்கன்னா நீங்க இறந்து போயிருவீங்க அப்படின்ற மாதிரி பொருளை குறிக்கிற மாதிரி பழியாவீர் அப்படின்னு சொல்லி அடையாள குறியை வந்து பொதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பட்டினப்பாலை குறிப்பிடுகிறது. அது போல அங்க விற்பனையை குறிக்கும் என்னென்ன பொருட்கள் விற்பனை செய்தோ அந்த விற்பனை குறிக்கிற மாதிரி தனித்தனி அடையாள கொடிகளா நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பட்டினப்பாலை குறிப்பிடுகிறது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா வெளிநாட்டு வணிகம். இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் உள்நாட்டு அளவுல என்னென்ன வணிகம் நடந்திருக்கு, தமிழர்கள் தங்களுக்குள்ளே என்னென்ன பொருட்கள் வந்து வணிகம் செஞ்சிருக்காங்க அப்படின்றத பத்தி பார்த்தோம். அடுத்து இப்போ வெளிநாட்டு வணிகம். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடும் என்ற ஔவையாரின் வாக்குக்கு இணங்க பொருள் தேடும் முயற்சியில் தேசம் கடந்தும் கடல் கடந்து வெளிநாட்டில் தமிழர்கள் பல்வேறு முறையில் வணிகம் செய்தனர். அவ்வாறு வணிகம் செய்வதற்கு பெரும்பாலும் கடல் வழியாகவே வணிகம் செய்தனர். அவ்வாறு கடல் வழி வணிகம் செய்வதற்கு படகு, நாவாய், தோணி, கப்பல் ஆகிய போக்குவரத்து வசதிகளை அதிகமாக பயன்படுத்தினர்.
இவ்வாறு தரைவழி வாணிகத்தை விட கடல்வழி வாணிகம் அதிக செலவில்லாமலும் விரைவாகவும் இருந்தபடியால் கப்பல் வாணிகம் சிறப்பாக நடந்தது. கடல் வாணிகத்துக்கு தேவைப்படும் கப்பல் கட்டும் தொழில்களும் அந்த பகுதியில வந்து சிறப்பா நடந்தது. அது போல பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலயும் வந்து இந்த கடல்வழி வாணிகம் நிறுவனம் இருக்கணுன்றதுக்காக அந்தந்த நாட்டு அரசர்கள்லாம் அவங்கவுங்க நாட்டுல வந்து துறைமுக பட்டணங்களை ஏற்படுத்தி இருக்காங்க. அப்புறம் மற்ற நாடுகளோட ஒரு பொருளாதார புரிந்துணர்வு ஒப்பந்தம் இப்ப செய்யறாங்க இல்லையா, அதே மாதிரி அப்போ வந்து ஒப்பந்தங்கள்லாம் ஏற்படுத்தி இருக்காங்க. பெரும்பாலும் துறைமுக பட்டணங்கள் ஆறுகள் கடலில் செல்கின்ற புகர்முகங்களில் இருந்தன. ஒவ்வொரு பெரிய துறைமுகங்களிலும் கடலில் வரும் கப்பல்களுக்கு கரையை அடையாளம் காட்டும் விதமாக கலங்கரை விளக்குகள் அமைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா கடல்ல வரவங்களுக்கு எல்லா பக்கமே நீராதான் தெரியும், எந்த இடத்துல நிலப்பகுதி இருக்கு கரைப்பகுதி இருக்கு அப்படின்னு தெரியாது அப்படின்னு காரணத்துக்காக கலங்கரை விளக்கங்களை ஏற்படுத்தி இருக்காங்க. அது போல ஒரு நாட்டுல இருந்து நம்ம நாட்டுக்கு பொருட்கள் இறக்குமதி செஞ்சாங்க அப்படின்னா இறக்குமதி செய்வதற்கான சுங்க கட்டணம் வசூலிக்கப்பட்டது. எவ்வளவு பொருட்கள் இறக்குமதி செஞ்சிருக்கோ அதுக்கு அடையாளமா சுங்க கட்டணம் வசூலிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பெரும்பாலும் இது வந்து சோழர்களோட ஆட்சியில தான் நடைபெற்றிருக்கு. அப்படி சுங்க கட்டணம் வசூலித்தா அந்த சுங்கம் அந்த நாட்டை அந்த நேரத்துல ஆட்சி செய்யக்கூடிய அரசர்களுக்கு அந்த பணம் போய் சேர்ந்தது. சங்ககால தமிழர்கள் கடல் கடந்த நாடுகள் பலவற்றோடும் வணிக தொடர்பு கொண்டிருந்தனர். பழந்தமிழர்கள் மேலை நாடுகளோடும் கிழக்காசிய நாடுகளோடும் வணிக தொடர்பு கொண்டிருந்ததை பற்றிய குறிப்புகளும் இலக்கியங்களில் காண கிடைக்கின்றன. தமிழ்நாட்டுல என்னென்ன துறைமுகங்கள் இருந்தது அப்படின்னா, கிழக்கு கடற்கரை துறைமுகங்களான கொல்லத்துறை, எயிர்பட்டினம், அரிக்கமேடு, காவிரி பூம்பட்டினம், தொண்டி, மருங்கை, கொற்கை என்பவை இதெல்லாம் வந்து புகழ்பெற்ற துறைமுகங்கள். தமிழ்நாட்டுக்கு அருகிலுள்ள இலங்கை தீவுடன் அக்காலத்தில் தமிழர்கள் வணிகம் செய்தபடிதான் அங்க சில துறைமுகங்கள்ல சொல்லப்பட்டது. என்ன அப்படின்னா மணிபல்லவ தீவு, ஜம்பு கொல்லப்பட்டினம், திருக்கே தீச்சரம் அப்படின்றது. அடுத்து தமிழகத்தின் தெற்கே கன்னியாகுமரியில் குமரி துறைமுகமும் இருந்தது. இப்படி வந்து நிறைய துறைமுகங்கள் இருந்து இப்படி துறைமுகத்தின் வழியா நம்ம நாட்டு பொருட்களை மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யவும் வெளிநாட்டில இருந்து இருக்க பொருட்களை இறக்குமதி செய்யவும் பயன்படுத்தப்பட்டது. பூம்புகார் நகரில் இருந்த மருவூர் பக்கத்தில் துறைமுகத்தில் ஏராளமான நாவாய்கள் கூடியிருந்தன அப்படின்னு சொல்லப்படுகிறது. புகார் புகுந்த பெருங்கலந்தகார் அப்படின்ற அடி இதை சொல்லுது. பாய்மர கப்பலில் ஏற்றப்பட்டிருந்த கொடிகள் காற்றில் இசைய நின்ற கப்பல்களில் கட்டிய கட்டுத்தறிகளும் நிலைகளந்து போகுமாறு ஓயாமல் ஆடிக்கொண்டே இருக்கும் யானை போல அலைகளால் அசைந்து கொண்டிருந்ததை பற்றின பலை கூறுகிறது. ஏன்னா நிறைய நாவாய்கள்லாம் வந்து நிக்குது. கப்பல் வந்து நேரடியா தரைக்கு வராது. அதனால கப்பல் ஓரளவு குறிப்பிட்ட தொலைல இருக்கும்போது அங்க இருந்து பொருட்களை வந்து எடுத்து வர்றதுக்கு சின்ன சின்ன தோணிகள் மூலமா சின்ன சின்ன படகுகள் மூலமா தான் எடுத்துட்டு வருவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய படகுகள்லாம் வந்து நிறைய அளவுல இருக்கு, கரையோரமா நிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவ்வாறு வெளிநாடுகளில் இருந்து கடல் வணிகத்திற்கு கொண்டு வரும் பொருட்களை தோணிகள் வழியாக கடலுக்கு கொண்டு செய்யப்பட்டன. மனைக்குழைய கரிய மூடையால் கலித்தம்மைய கரைகளை குறித்து களம் தந்த பொற்பரிசம் களித்தோணியான் சரக்குந்து என்ற பாடல் இறக்குமதி பொருட்கள் களங்களில் இருந்து தோணிகள் வழியாக கரைக்கு கொண்டு வந்ததை பற்றி சொல்லுகிறது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா என்னென்ன பொருட்கள் வந்து இறக்குமதி செய்யப்பட்டன, நம்ம நாட்டுல என்னென்ன பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டன, என்னென்ன பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டன அப்படின்றது பார்க்கலாம். முக்கியமா பார்த்தோன்னா நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய வாசனை பொருட்கள், மிளகுக்கு தான் மற்ற நாடுகளை வந்து ரொம்ப அதிக மதிப்பு இருந்தது. மிளகு வந்து ரொம்ப எல்லா நாட்டு மக்களுமே ரொம்ப விரும்பி வாங்கினாங்க. ஏன்னா அங்கே மிளகு கிடைக்காது அப்படின்னால மிளகுக்கு வந்து மூட்டையா வந்து தங்கத்தை கொடுத்துட்டு நம்ம நாட்டு மிளகை வாங்கிட்டு போனாங்க அப்படின்லாம் இலக்கியங்கள் சொல்லுது. பட்டினப்பாலை சொல்லக்கூடிய முக்கியமான பாடல் நீரின் வந்த நிமிர்பரி புறவியும் காலின் வந்த கருங்கரியும் உடையும் வடமலை பிறந்த மணியும் பொன்னும் குடமலை பிறந்த ஆரமும் அகிலும் தென்கடல் முத்தும் புனகடல் துகிரும் கங்கை வாரிதையும் காவிரி பயனும் ஈழத்து உணவும் காலத்து ஆக்கமும் அப்படின்னு சொல்லி கடல் வழியாக கொண்டு வந்த பொருட்கள் பற்றி பட்டினப்பாலை குறிப்பிடுகிறது. அதாவது தரைவழியே வண்டிகள்ல வந்த பொருட்கள்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா குதிரையில வந்திருக்கு. அதுக்கப்புறம் கடல்ல இருந்து வந்த அரபு குதிரைகள், அந்த குதிரைகள்லாம் ரொம்ப மதிப்பு உயர்ந்ததுலாம் அப்படி குதிரைகளும் இறக்குமதி செய்யப்பட்டன. அரபு நாடுகளில் இருந்து குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டன. அந்த குதிரைகள் உயரமாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. வண்டிகளில் வந்த கரிய மிளகு மூடைகளும் வடமலையில் அதாவது இடைமலையில் கிடைத்த பொன்னும் குடகுமலையில் தோன்றிய சந்தனமும் அகிலும் கங்கையாற்றினால் உண்டான பொருட்களும் காவிரி ஆற்றினால் உண்டான பொருட்களும் ஈழத்து உணவும் மியான்மர்னா தற்காலத்தில் சொல்லக்கூடிய பர்மா அந்த பொருட்களும் ஆகிய பொருட்களும் பெரிய பெரிய பொருட்களும் நிலத்தை நெளிக்கும்படி திரண்டு ஒன்றோடொன்று கலந்து இருந்தன. அந்த தெருவுல பார்த்தோம் அப்படின்னா அந்த துறைமுக பட்டணத்துல எல்லா பொருட்களையும் வந்து குமிச்சு போட்டிருக்காங்க. ஏன்னா உடனே வந்து கப்பலோட எண்ணிக்கையோட பொருட்கள் வந்து அதிகமா வந்து ஏற்றுமதி செய்யறதுக்கு அவ்வளவு பொருட்களை குமிச்சு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பட்டினப்பாலை குறிப்பிடுது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த பொருட்களை வந்து பார்த்தோம்னா சுங்கச்சாவடிகளை வைக்கிற மாதிரி அந்த பொருட்கள் வந்து யாருக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சில முத்திரைகள்லாம் குத்தி அந்த பொருளை வந்து பத்திருக்காங்க. அப்படி முத்திரைகள் குத்துவதோட நோக்கம் என்னன்னா அந்த இந்த பொருட்கள் எல்லாம் வந்து வரி வசூலிக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி ஒரு அடையாளம்
அடையாளமாகவும், யாருக்கு போய் சேரணும் அப்படின்றதுக்கு ஒரு அடையாளமாகவும், அது வந்து சோழ அரசனோட எல்லைக்குட்பட்ட பகுதின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிறது மாதிரியும் அந்த பொருட்களுக்கு எல்லாம் வந்து பார்த்தோம்னா சோழர்களோட முத்திரை கொட்டப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லி பட்டினப்பாலை குறிப்பிடுகிறது. வெளிநாடுகளில் இருந்து புகார் நகரத்திற்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு வரி விதித்ததாக சொல்லப்படுகிறது. வாலினர் மடத்தாளை, வேளாளி வியந்தறிவின், நல்இறைவன் பொருள் காக்கும், தொல்லிசை தொழில்மாக்கள், காய்ச்சினத்த கதிர் செல்வன், தேர்கூண்ட மாபோல வைகள் தரும் அசைவின்றி உள்கு செய்ய குறைபடாது அப்படின்னு சொல்றாங்க. உள்கு அப்படின்னா சுங்கவரி, இப்ப இருக்கக்கூடிய சுங்கவரி. புகார் துறைமுகத்தில் ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களுக்கு உள்கு வரி வாங்கப்பட்டது. அந்த வரி வந்து வாங்கப்பட்டது. உள்கு வரி பெறப்பட்டதற்கான முத்திரையும் பொருளின் மீது இடப்பட்டது. வரி கட்டிட்டாங்க அப்படிக்கான ஒரு முத்திரை வந்து இடப்பட்டது. இப்படி முத்திரையிட்டு மாளாத அளவுக்கு பொருட்கள் வந்து குவிந்துடும். முத்திரையிட்டு முடியாத அளவுக்கு பொருட்களை வந்து குமிஞ்சுக்கிட்டே இருந்தன அப்படின்னு சொல்றாங்க. வெண்ணிற மடல்களை உடைய தாழை மரங்கள் மண்டி கிடந்த தெருக்கள் அவை. அப்பொருள்களில் அரசனுக்கு சொந்தமான பொருட்களை இறைவன் தொழில் மாக்கள் காவல் புரிந்தனர். அந்த பொருட்கள் அரசனுக்குன்னு சொல்லி சில பொருட்கள் வந்திருக்குன்னா அதை காவல் காத்திருக்கு சில ஆட்கள் இருந்திருக்காங்க. வேலேற்றிய வண்டி அப்பொருட்களை காக்கும் இடங்களில் நாள்தோறும் பகல் முழுதும் உழுகு செய்யப்பட்டது. உழுகு செய்ய உழுகு செய்யப்படாத பொருளின் இருப்பு குறையவே இல்லை. அப்படி வரி வசூல் செஞ்சு முத்திரை குத்த பொருள் அளவு குறையவே இல்லை. பொருட்கள் வந்து வெளிநாட்டுல இருந்து நம்ம நாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கு. என்று கூறும் அளவுக்கு புகார் நகர துறைமுகத்தில் வெளிநாட்டு பொருட்கள் வந்து இறங்கிக் கொண்டே இருந்தன அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா தொண்டி துறைமுகம். தொண்டி துறைமுகம் சங்க காலத்திலே கிழக்கு கடற்கரையில் மேற்கு கரையிலும் 2 தொண்டி பட்டணங்கள் இருந்தன அப்படின்னு சொல்லப்படுகிறது. தொண்டி அப்படின்றது சேரர்களோட பகுதியாகவும் இருந்திருக்கு. 2 துறைமுக பட்டினங்கள், ஒன்று சேர நாட்டில் மேற்கு கரையில் இருந்தது, மற்றொன்று பாண்டிய நாட்டோட கிழக்கு கரையில அப்படின்னு சொல்லிட்டு 2 தொண்டி நகரங்கள் சொல்லப்படுகிறது. இந்த தொண்டி கிழக்கு கரையில் இருந்த பாண்டி நாட்டு தொண்டியாகும். கடைச்சங்க காலத்து புலவரான அம்முவனார் 500 நெய்தற்கனியில் தொண்டிப்பத்து என்னும் தலைப்பில் 10 செயல்களை இயற்றினார். இது வந்து அந்தாதி அமைப்புல இயற்றப்பட்ட ஒரு செயல். அது சேர நாட்டு தொண்டி. அந்த புலவரே அகநானூற்று 10ஆம் செயலில் பாண்டி நாட்டு தொண்டியையும் பாடினார். இந்த தொண்டி அவர் இவ்வாறு கூறுகிறார். கொண்டலோடு குருவு திரை புணரி உடைதரும் எக்கர் பழந்திமிழ் கொன்ற புதுவலை பரதவர் கோட்டு மணல் அடைகரை கோட்டு மீன் கொண்டி மணங்கமல் பாக்கத்து புகுக்கும் வளர் கெழு தொண்டி அப்படின்னு சொல்றாரு. அதாவது கிழக்கு கடலிலிருந்து வீசுகின்ற காட்டுக்கு கொண்டல் காற்று அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தொண்டி கிழக்கு கடற்கரையில் இருந்தது என்பதை கொண்டல் காற்று வீசுகின்ற தொண்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த காற்று பாண்டி இப்போ இருக்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டத்துல வந்து இந்த தொண்டி இப்ப தற்காலத்துல இருக்கு. இந்த தொண்டி துறைமுகத்தை அதுல என்னன்னா கடல் நாடுகளில் இருந்து அகிர்கட்டை, சந்தனக்கட்டை, பட்டு துணி, சாதிக்காய், லவங்கம், குங்குமப்பூ, கற்பூரம் முதலான வாசனை திரவியங்களை ஏற்றி வந்த நாவாய்கள் கொண்ட கடல் காற்றின் உதவியால் தொண்டி துறைமுகத்துக்கு வந்ததே சொல்லிருக்காங்க. இந்த பொருட்கள் எல்லாம் அந்த கீழே காற்று கொண்டல் காற்றின் காரணமாக அந்த நாவாய்கள் எல்லாம் கடந்து வந்து இந்த தொண்டி துறைமுகத்துல வந்து இறங்குது. அது போல இங்க இருந்து நிறைய பொருட்கள் அனுப்பப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவ்வாறு சொல்லப்பட்ட பொருட்கள் எல்லாம் கிழக்கு கடலுக்கு அப்பால் கீழ்கோடி நாடுகளில் இருந்து வந்தவை. இந்த காலத்தில் இந்தோனேஷியா என்றும் கிழக்கிந்திய தீவுகள் என்றும் கூறப்படுகின்ற தீவுகள் அந்த காலத்தில் சாவக தீவுகள் என்று சொல்லப்பட்டது. சாவக நாடு வந்து ஜாவா சொல்றோம் இல்லையா, அது போல இங்கு கூறப்பட்ட பொருள்கள் எல்லாம் அந்தந்த காலத்தில் சாவக நாட்டுக்கே உரியவை. இப்பொருள்கள் அந்த காலத்தில் வேறு எங்கும் கிடைக்காத பொருட்களாக இருந்தன. பாசம், கற்பூரம், ஆரம், துகில் முதலான பொருட்கள் எல்லாமே சாவக நாட்டில இருந்து தான் இறக்குமதி செய்யப்பட்டது. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிரபலமான துறைமுகம் காவிரி பூம்பட்டினம் துறைமுகம். அந்த காவிரி பாயக்கூடிய இந்த நம்மளோட காவிரி பாய்ந்து கடல்ல கலக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியதான் காவிரி பூம்பட்டினம். காவிரி பூம்பட்டினத்துக்கு புகார் அப்படின்ற ஒரு பெயரும் உண்டு. பழைய பௌத்த மத நூல்கள் எல்லாம் இது கவிரப்பட்டணம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. காகந்தி என்றும் இதற்கு ஒரு பழைய பெயர் உண்டு. சோழ நாட்டு கப்பல் வணிகரை இந்த துறைமுகத்திலிருந்து புறப்பட்டு சாவக நாடு, காளகம், கங்கை துறைமுகம் முதலான இடங்களுக்கு சென்று வணிகம் செய்தார்கள். பெரிப்ளூஸ் என்னும் கிரேக்க நூலில் இந்த துறைமுகம் கமரா என்று கூறப்படுகிறது. கமரா என்பது காவிரி பூம்பட்டினம் என்பதன் சுருக்கமாகும். தாலமி மற்றும் கிரேக்க யவனர் இத்துறைமுகத்தை சபரிஸ் துறைமுகம் என்றும் குறிப்பிட்டனர். சபரிஸ் என்றால் காவிரி என்பதோட திரிவு. பழங்கால தமிழர் தரை வழியாகவும் கடல் வழியாகவும் பாரதம் முழுவதும் வணிகம் செய்தார்கள். என்னென்ன துறைமுகங்கள் இருந்தது அப்படின்னா உஞ்சை, கலிங்கப்பட்டினம், காசி, அதாவது முன்னாடி இருந்த வாரணாசி, பாடலி முதலான இடங்களிலும் கடல் கடந்த நாடுகளாகிய காளகம், அதாவது பர்மா சொல்றோம்னே அது வந்து காளகம் அப்படின்னு முந்தைய காலத்துல சொன்னாங்க. காளகம், அருமணவன், தக்கோலம், கிடாரம், சாவகம் முதலான இடங்களுக்கு சென்று தமிழர்கள் வணிகம் செய்தனர்.
தமிழ் வாணிகர் கிமு 2ஆம் நூற்றாண்டில் இலங்கைக்கு சென்று அங்கே அனுராதபுரத்தில் தங்கி வணிகம் செய்தனர் என்பது சமீப காலத்தில் அந்த நகரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பிராமி எழுத்து கல்வெட்டினால் அறியப்படுகிறது. ஏன்னா 2ஆம் நூற்றாண்டிலேயே நம்ம தமிழர்கள் அங்க போய் தங்கி அங்க வணிகம் செய்ததாக சொல்றாங்க. ஏன்னா நம்ம நாட்டு வணிகர்கள் வெளிநாட்டுல போய் வணிகம் செய்தது போல வெளிநாட்டு வணிகர்களும் நம்ம நாட்டுக்கு வந்து வணிகம் செய்ததா சொல்லப்படுகிறது. அது குறிப்பா பார்த்தோம்னா பட்டினப்பாளையில அதுக்கான ஒரு குறிப்பு இருக்குது. புலம்பெயர் மாக்கள் களத்து இனிது உரையும் முட்டாள் சிறப்பின் பட்டினம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பார்த்தோம் அப்படின்னா இங்க பல நாடுகள்ல இருந்தும் வணிகம் செய்யக்கூடிய பல மொழி பேசக்கூடிய வணிகர்கள்லாம் வந்து இந்த காவிரி பூம்பட்டினத்துல இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பட்டினப்பாலை குறிப்பிடுகிறது. தமிழக வாணிகர் அயல் நாடுகளுக்கு சென்று வணிகம் செய்தது போலவே அயல்நாட்டு வணிகரும் தமிழகத்துக்கு வந்து வணிகம் செய்தார்கள். அக்காலத்தில் வணிகத்தில் உலக புகழ் பெற்ற காவிரி பூம்பட்டினத்து துறைமுகத்திலே அயல் நாடுகளிலிருந்து கப்பலோட்டி வந்த வேறு பாஷைகள் பேசின மக்கள் தங்கியிருந்தனர். வியாபாரத்திற்காக பல்வேறு மொழிகள் பேசும் பட்டினங்கள் இருந்ததையும் பட்டினப்பாலை குறிப்பிடுகிறது. யாரெல்லாம் வந்திருந்தாங்க அப்படின்னா அரபு வணிகர், யவனர்கள், கிரேக்கர்கள் இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. இப்ப யவனர்களை பற்றி பார்ப்போம். யவனர்கள் அரபு வணிகர்களை பற்றி முதல்ல பார்ப்போம். அரபு வணிகர்கள் தமிழ்நாட்டுக்கு வடமேற்கிலிருந்து வந்த அராபியர்கள் வணிகர் சேர நாட்டின் முசிறி துறைமுகத்துக்கு வந்து வணிகம் செய்தார்கள். முசிறியர் அவர்கள் வாணிகம் செய்த இடத்துக்கு பந்தர் என்று பெயரிட்டிருந்தார்கள். பந்தர் என்றால் அரபு மொழியில கடைவீதி அப்படின்னு சொல்லி பொருள். அப்படி கடைவீதின்னு இருக்குன்னா நம்ம பகுதிக்கு வந்து அவங்க பந்தர் அப்படின்னு சொல்லி பேர் சொல்லியிருக்காங்க. முசிறி துறைமுகத்து பந்தரில் முத்துக்களும் விலையுயர்ந்த நகைகளும் பெருக்கப்பட்டன அப்படின்னு சொல்லி பதிற்றுப்பத்துல இருக்கக்கூடிய ஆரம்பத்துல நன்கல வெறுக்கை துஞ்சும் பந்தர் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே நேரத்துல 7ஆம் பத்துல பந்தர் பெயரிய பேரிசை மூதூர் அப்படின்னும் 8ஆம் பத்துல பந்தர் பயந்த பலர்புகள் முத்தும் அப்படின்னு சொல்லி அந்த பந்தர் அப்படின்ற வார்த்தை திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது. அடுத்து அராபியர் தமிழ்நாட்டோடு வணிக தொடர்பு கொண்டிருந்தபடியால் அரிசி எனும் தமிழ் சொல் அரபு மொழியில் சென்று ஒருஜ் என்று வழங்கப்படுது. நம்ம வந்து அரிசின்னு சொல்றோம்ல, அவங்க வந்து நம்ம நாட்டுல இருந்து வணிக தொடர்பு இருந்ததுனால நம்மளோட வார்த்தைகளும் சில வந்து அவங்க வந்து அடாப்ட் பண்ணிட்டாங்க. அப்படி அரிசி வந்து அவங்க ஒருஜ் அப்படின்ற வார்த்தையால சொல்றாங்க. அராபியர்கள் அக்காலத்தில் தமிழ்நாடாக இருந்த சேர நாட்டிலிருந்து மூங்கிலை கொண்டு போய் அரபி நாட்டில் வளர்த்தார்கள். நம்ம நாட்டுல வந்து பார்த்தோம்னா நம்ம நாட்டுல இருக்க அதிகமான வந்து வெளிநாடுகள்ல இருந்து கரும்பை கொண்டு வந்தாரு நம்ம நாட்டுக்குன்னு சொல்ற மாதிரி நம்ம நாட்டுல இருந்து இந்த மூங்கில் மரத்தை கொண்டு போய் அரபியர்கள் அவங்க நாட்டுல வச்சு வளர்த்தாங்களாம். முக்கியமாக சேர நாட்டின் மிளகை கொண்டு போய் செங்கடல் துறைமுகத்திலும் எகிப்து நாட்டில் நீல நதி கடலில் கலக்கும் இடத்தில் இருந்த அலெக்சாந்திரிய துறைமுகப்பட்டினத்திலும் விற்றார்கள். அங்கிருந்து பொருட்களை கொண்டு வந்து தமிழ்நாட்டிலும் விற்றார்கள். அக்காலத்தில் அராபியர்கள் கிழக்கிந்திய தீவுகளுக்கு சென்று வாணிகம் செய்யவில்லை. தமிழக கிழக்கிந்திய தீவுகளுக்கு போய் அங்கிருந்து கொண்டு வந்து பொருட்களை இங்கிருந்து அரபியர் வாங்கி கொண்டு போய் வெளிநாடுகளில் விற்றார்கள். தூர கிழக்கு நாடுகளில் உண்டான பொருட்களை மேற்கு நாடுகள் வாங்கி கொண்டு போவதற்கும் தமிழ்நாடு அக்காலத்தில் முக்கியமான வணிக இடமாக இருந்தது. அதுக்கடுத்து யவன வணிகர்கள் கிரேக்க நாட்டாரும் உரோம் நாட்டாரும் அக்காலத்தில் யவனர் என்று சிறப்பு பெயர் பெற்றிருந்தார்கள். யவனர்கள் அப்படின்னாங்க. பெரும்பாலும் நம்மளுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் எதையும் யவனர்களோட நம்ம வந்து நெருங்கிய வணிக தொடர்பு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நிறைய இலக்கியங்கள்லாம் காட்டுகின்றன. அக்காலத்தில் எகிப்து நாட்டில் மத்தியதரை கடல் ஓரத்தில் இருந்த அலெக்சாந்திரிய துறைமுகப்பட்டினம் ஆசியா ஐரோப்பா கட்டணங்களின் மத்திய துறைமுகப்பட்டினமாக இருந்தது. அலெக்சாந்திரிய துறைமுகப்பட்டினத்தில் உலகத்தின் பல பாகங்களில் இருந்தும் பல நாட்டு வணிகர்கள் வந்தனர். ரோமாபுரியிலிருந்து யவன வணிகர் அங்கு வந்து தங்கி வணிகம் செய்தார்கள். ரோமர் எகிப்து நாட்டை கைப்பற்றின பிறகு அவர்கள் அராபியரின் வணிகத்தையும் கைப்பற்றினார்கள். அராபியர் வணிகம் செய்திருந்த செங்கடல் துறைமுகப்பட்டினத்தை கைப்பற்றி அராபியரின் வாணிக ஆதிக்கத்தை ஒழித்தார்கள். செங்கடல் வாணிகத்தை கைப்பற்றின யவனர்கள் செங்கடலை கடந்து வந்து ஆப்பிரிக்க கண்டத்தின் கிழக்கு கடற்பட்டினங்களிலும் பாரசீக குடாக்கடலிலும் கப்பலில் சென்று வாணிகம் செய்தனர். யவனர் செங்கடலுக்கு இட்ட பெயர் எரித்ரை கடல் என்பதாகும். எரித்ரை என்னும் கிரேக்க மொழி சொல்லுக்கு செங்கடல் என்பது பொருளாகும். இன்னைக்கு வரைக்கும் அதே பேர் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பாரசீக குடாக்கடலில் வந்து வணிகம் செய்த போது அந்த குடாக்கடலுக்கும் எரித்ரை கடல் என்று பெயரிட்டனர். அக்காலத்தில் அவர்கள் நடுக்கடலில் கப்பல் பிரயாணம் செய்யாமலே கரையோரமாகவே பிரயாணம் செய்வாங்க. நடுக்கடல போய் செய்யாம கடல் ஓரங்களே வந்து பிரயாணம் செஞ்சிருக்காங்க. சில காலம் சென்ற பிறகு யவனர்கள் பாரசீக கடலில் இருந்து சிந்து, கச்சு, குஜராத்திய நாடுகளுக்கு கடல் வழியே வந்து வணிகம் செய்தார்கள். பிறகு இந்தியாவின் மேற்கு கடற்கரை துறைமுகங்களுக்கும் சேர நாட்டு முசிறி பட்டினத்துக்கும் வந்தார்கள். அவர்கள் அரபிக்கடலுக்கு வந்து வணிகம் செய்த போது அரபிக்கடலுக்கும் எரித்திரைக் என்றே பேர் இருந்தாங்க. அவங்க எந்த பகுதிகளுக்கெல்லாம் கடல் போறாங்களோ அங்கெல்லாம் வந்து அந்த கடலுக்குலாம் எரித்திரை சீனார் வச்சுட்டு வந்திருக்காங்க. கிழக்கு குமரிக்கடல், வங்காள குடாக்கடல் ஆகிய கடல்களுக்கும் வந்து தமிழகத்தின் கிழக்கு கரையிலும் வணிகம் செய்தார்கள். அவர்கள் குமரி கடலுக்கு வந்து வங்காள குடாக்கடலுக்கும் அதே பேர் செங்கடல்னே பேர் சுத்திருக்காங்க. யவனர்கள் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா கடைசியாக கிபி முதல் நூற்றாண்டில் ஹிப்பலஸ் என்னும் பெயர் கொண்ட கிரேக்க மாலுமி
பருவக்காற்றின் உதவினால் முசிறி துறைமுகத்துக்கு நேரே நடுக்கடல் வழியாக விரைவில் பிரயாணம் செய்யும் ரகசியத்தை கண்டுபிடித்தான். ஏன்னா பார்த்தோம் அப்படின்னா அவங்க பெரும்பாலும் நடுக்கடலுக்கு போகாம கரையோரங்களாவே போனாங்க இல்லையா. அதுல ஒரே ஒரு மாலுமி மட்டும் சீக்கிரமா போறதுக்கான ஒரு ரகசிய வழி வந்து கண்டுபிடிக்கிறாரு. அது முதல் யவன கப்பல்கள் விரைவாகவும் அதிவேகமாகவும் சேர நாட்டு முசிறி துறைமுகத்துக்கு வந்து சென்றன. அந்த பருவக்காற்றுக்கு யவனர் அதை கண்டுபிடித்தவன் பெயராக ஹிப்பலஸ் என்ற பெயரையே சூட்டினார்கள். ஹிப்பலஸ் பருவக்காற்று கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு யவன கப்பல்கள் நேராக தமிழ்நாட்டு துறைமுக பட்டணங்களுக்கு வந்தன. அதனால் யவன கப்பல் வாணிகம் பெருகிற்று. இந்த கடல் வாணிகம் கிமு முதல் நூற்றாண்டிலிருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரையில் நடந்தது. கிமு முதல் நூற்றாண்டின் தொடக்கத்தில் உரோம் சாம்ராஜ்யத்தை ஆண்ட அகஸ்டஸ் சீசர் அரசன் யவன தமிழர் வாணிகத்தை விரிவுபடுத்தினான். உரோமபுரி அரசர்களின் உருவமுத்திரை இடப்பட்ட பழைய நாணய புதையல்கள் தமிழ்நாட்டில் சில இடங்களில் சமீப காலத்தில் இந்த பூமி அகலாய் வச்சு பார்க்கும்போது அங்க நமக்கு வணிக தொடர்பு கிடைச்ச மாதிரி சில முத்திரையிடப்பட்ட பானைகள்லாம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஒரு யவனர் கிரேக்க மொழியில் எழுதிய செங்கடல் வாணிகம் என்ற பெயருள்ள ஒரு நூல் உண்டு. அதாவது கிரேபிளிக்ஸ் ஆஃப் த எரித்ரைட் அப்படின்னு ஒரு புக் இருக்கு. அதுல பார்த்தா நம்ம நாட்டோட செங்கடல் மூலமா அவங்க வணிகம் செய்தது சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அது எழுதிய ஒரு பேர் யாருன்னு தெரியல. அந்த நூலில் தமிழ்நாட்டு துறைமுகங்களில் யவன வாணிகர்கள் பற்றியும் அவர்கள் செய்த வாணிக பொருட்களை பற்றியும் குறிப்பிடுகிறது. உரோம் சாம்ராஜ்யத்தை ஆண்ட அகஸ்தஸ் சக்கரவர்த்தி மதுரையிலிருந்து ஒரு பாண்டியன் தூதுவரை அனுப்பினான். வணிகத்தின் பொருட்டு வந்த யவனர் துறைமுகங்களுக்கு அருகில் தங்கியிருந்தார்கள். ஏற்றுமதி இறக்குமதி முடிந்தவனர் அவர்கள் திரும்பி போய்விட்டார்கள். யவனர் சிலர் தமிழ்நாட்டிலேயே தங்கி தொழில் செய்தார்கள். அவர்கள் தச்சு தொழில் சேர்ந்தவர்கள். அதாவது யவனர்கள் வந்து வியாபாரம் செஞ்சோடனே வெளிநாடுகளுக்கு எல்லாம் போயிட்டாங்க. ஆனா இவங்க வந்து வெளிநாடுகளுக்கு போகாம சில யவனர்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டிலேயே தங்கிட்டாங்க. தங்கி அவங்களுக்கு தெரிஞ்ச தொழிலான தச்சு தொழில செஞ்சிருக்காங்க. அதனால யவன தச்சர் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சிலர்கள் வந்து என்ன அப்படின்னா கண்ணாடி மணிகள்லாம் செய்யக்கூடிய தொழில்ல இருந்து ஈடுபட்டு இருக்காங்க. அதனால அவங்க அப்படின்றது இப்ப பார்த்தோம்னா நிறைய அகழ்வாராய்ச்சியில வந்து சின்ன சின்ன கண்ணாடி மணிகள்லாம் கிடைச்சிருக்கதை நம்ம பார்த்திருப்போம். அந்த கண்ணாடி மணிகள்லாம் பெரும்பாலும் தமிழகத்துல தங்கி வணிகம் செய்த அந்த யவனர்கள் செஞ்ச மணிகளாக தான் இருக்கும். சின்ன சின்ன பாசி மணிகளாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சாவகம். தமிழகத்துக்கு கிழக்கே நெடுந்தூரத்தில் 1000 மைலுக்கு அப்பால் கிழக்கிந்திய தீவுகள் உள்ளன. அந்த தீவு கூட்டத்தில் மிக பெரியவையும் சிறியவையுமாக மிக நுண்மையுமான தீவுகள் 1000க்கு மேற்பட்ட நிறைய தீவுகள் இருக்கு. அந்த சங்க காலத்தில் அக்காலத்தில் அந்த தீவுகளுக்கும் கடல் கடந்து போய் வணிகம் செய்தார்கள் தமிழர்கள். அப்படின்னு சொல்லி நிறைய இலக்கியங்கள்லாம் சொல்லுது. அந்த தீவுகளிலே சில தீவுகள் மட்டும் நாகரிகம் அடைந்த மக்கள் அக்காலத்தில் இருந்தன. நிறைய தீவுகள் இருந்தாலும் நிறைய பேர் ஒரு பின்தங்கின மாதிரி இருப்பாங்க. அப்படி இருக்கிறதுல சில தீவுகள் கூட்டத்தில் இருந்த மக்கள் மட்டும் ஒரு பண்பாட்டு மேம்பாடு அடைந்து ஒரு நாகரிக மக்களாக இருந்திருக்காங்க. அப்படி அந்த நாகரிகம் இருந்த மக்களோட நாட்டு வணிகர்கள் போய் ஒரு நல்லுறவு வச்சுட்டு அங்கேயும் போய் சில வணிகம் எல்லாம் வந்து செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இலக்கியங்கள் சொல்கின்றன. பெரும்பான்மையான தீவுகளில் இருந்தவர் அக்காலத்தில் நாகரிகம் பெறாதவர்களாக இருந்தனர். நாகரிகம் பெற்றிருந்த தீவுகளில் முக்கியமானது சாவகத்தீவு. இந்த தீவின் பெயரைத்தான் அக்கால தமிழர் அங்கிருந்த எல்லா தீவுகளுக்கும் பொது பெயராக வைத்தனர். சாவக தீவுகள் தான் தமிழர்கள் முக்கியமாக வணிகம் செய்தார்கள். சாவகத்தீவை அரசாண்ட அரசர்கள் வாணிகத்துக்கு ஆதரவு கொடுத்தார்கள். இதை சூழ்ந்திருந்த மற்ற தீவுகளில் உற்பத்தியான பொருள்கள் எல்லாம் சாவகத்தீவுக்கு கொண்டு வரப்பட்டன. தமிழ்நாட்டில் இருந்து சென்ற தமிழரும் வாணிகரும் வட இந்தியாவிலிருந்து சென்ற இந்திய வணிகரும் சீன நாட்டிலிருந்து சென்ற சீன வணிகரும் சாவகத்தீவுடன் வணிகம் செய்தார்கள். அக்காலத்தில் சாவகம் சீன நாட்டுக்கும் இந்திய தேசத்துக்கும் இடையே மத்திய வாணிக நிலையமாக இருந்தது. இந்த தீவுகளில் எரிமலைகள் அவ்வப்போது நெருப்பையும் சாம்பலையும் கக்கின. இந்த சாம்பல் அந்த பூமிக்கு வளத்தையும் செழிப்பையும் தந்தது. நம்ம நிலத்துக்குலாம் நிறைய சாம்பல் வந்து உரமா போடுவோம்ல, அங்க இயற்கையாவே எரிமலை குழம்புனால நிறைய சாம்பல் எல்லாம் விளைஞ்சதுனால சாம்பல் உருவானதால அந்த நிலத்துக்கு அது ஒரு உரம் மாதிரி பயன்பட்டது. அதனால அங்க விளையக்கூடிய பொருட்கள்லாம் ரொம்ப செழிப்பா வளர்ந்தது. அக்காலத்தில் மற்ற நாடுகளிலிருந்து கிடைக்காத பொருள்களான லவங்கம், ஜாதிக்காய், குங்குமப்பூ, பள்ளித வகை, கற்பூர வகை முதலான வாச உணவுப் பொருட்கள் எல்லாமே சாவக நாட்டிலிருந்து தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம நாடு வந்து மற்ற நாடுகளோட நிறைய நாடுகளோட வணிக தொடர்பு வச்சிருந்ததை பார்க்கலாம். அப்படி வணிக தொடர்பு வச்சிருந்தது மூலமா என்ன தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா தமிழகம் அயல்நாட்டுடன் கொண்ட வணிக உறவில் எவ்வளவு நேரம் பேசலாம்? அம்மா நேரம் கடந்து செல்கிறது. இன்னும் ஒரு 2-3 நிமிடங்களும் நிறைவு செய்யலாமா? கொஞ்சம் முடிச்சுக்கிறேம்மா. முடிவுகள் மட்டும் சொல்றேன். சரி. அயல்நாட்டு வணிக தொடர்பு மூலமா உணர்த்தக்கூடிய முடிவுகள், முக்கியமான முடிவுகள். தமிழகம் அயல்நாட்டுடன் கொண்ட வணிக உறவில் இறக்குமதி பொருட்களை காட்டிலும் ஏற்றுமதி பொருட்களே அதிகம். ஏன்னா நம்ம நாட்டுல தான் வளம் மிகுந்த நிறைய பொருட்கள் வந்திருக்கு. அதனால நம்ம நாட்டுல இருந்துதான் நிறைய பொருட்கள் வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது. அப்படி ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் மிக முக்கியமானது மிளகு, கொற்கை முத்து, வாசனை பொருட்கள்.
ஆகியவை மிகுதியாக ஏற்றுமதி செய்யப்பட்டன. அதே மாதிரி அரேபியால இருந்து பார்த்தோம்னா அதிகமா நமக்கு இறக்குமதி தான் செஞ்சுட்டோம், அங்க வந்து ஏற்றுமதி செய்யல. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி செய்யறது வணிக தொடர்பு செய்யறதெல்லாம் பெரும்பாலும் ஆண்கள் தான் செஞ்சிருக்காங்களே தவிர பெண்கள் செய்யல. தொல்காப்பியம் படிச்சவங்களே தெரியும், முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை அப்படின்னு சொல்லி தொல்காப்பியம் குறிப்பிடுறது போல பெண்கள் வந்து கடல் கடந்து செல்லக்கூடிய வழக்கம் இல்லாதனால இந்த வணிகம் செய்தது எல்லாமே ஆண்கள் மட்டும்தான், பெண்களுக்கு அதற்கான உரிமை மறுக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லலாம். தமிழகம் உள்நாட்டில் செய்த அது நெல்லு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா புறவர்கள் கல் பொருள் எல்லாம் மாற்றிருக்காங்க. தமிழகம் வாணிகம் கீழே நாட்டின் பண்பாட்டில் ஏற்படுத்திய தாக்கம் போன்று மேலை நாட்டு பண்பாடுகளிலும் தாக்கம் ஏற்படுத்தி இருக்குது. கிபி முதல் நூற்றாண்டுக்கு முற்பட்ட உரோம நாணயங்கள் தமிழகத்தில் கண்டெடுக்கப்படவில்லை. கிபி முதல் நூற்றாண்டுக்கு பின் உரோமபுரியில் வெளியிடப்பட்ட நாணயங்களும் தமிழகத்தில் கிடைக்கவில்லை. தமிழகத்திற்கும் உரோமத்துக்கும் இடையே வாணிகம் செலுத்தி வந்த காலம் இவ்விடைப்பட்ட காலம். முன்னாடியும் நாணயம் கிடைக்கல, பின்னாடியும் நாணயம் கிடைக்கலன்னா அதுக்கு ஒரு இடைப்பட்ட பகுதியில தான் வந்து வணிகம் நடந்திருக்கு. எனினும் மிளகு தொடர்ந்து ஏற்றுமதி ஆகி கொண்டது, மற்றது கிடைக்கலனாலும் தமிழ்நாட்டில இருந்து மிளகு மட்டும் தொடர்ந்து ஏற்றுமதி ஆகி கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் அவர்கள் சமண சமயம் சார்ந்த இவர்களால் அயல்நாட்டு வணிகம் ஊக்கப்படுத்த விடாமல் பெற்றிருக்கலாம். கிபி 3ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு உரோம நாணயங்கள் தமிழகத்தில் கிடைக்கப்படாமைக்கு முக்கிய காரணமாக இருக்கலாம். இந்த மாதிரி தமிழர்களின் பெருமையும் தமிழர்களின் வணிக பெருமையும் சங்க இலக்கியம்ல நிறைய இலக்கியங்களை சொல்லப்பட்டிருக்கு. நான் நேரம் கருதி இன்னும் கூட நேரம் இருக்கு, நான் பேசிட்டே இருக்கேன். நேரம் கருதி முடிச்சிருக்கேன். வாய்ப்புக்கு நன்றி அம்மா. இணைப்பில் இருந்த அனைவருக்கும் நன்றி. மிக்க நன்றி. மிக சிறப்பான ஒரு நீண்ட உரை. ஒரு 50 நிமிடங்கள் கடந்தும் நீங்க வந்து விடவே மாட்டேன் அப்படின்ட்டு எப்படி பழந்தமிழர்கள் வணிகத்தை மேற்கொண்டார்களோ கடல் கடந்தும் அது போல இணையம் கடந்து எங்களுடைய இதயத்தில் நிறைந்து இருக்கிறீங்க. மிக மகிழ்ச்சி அம்மா. அந்த வணிகம் அப்படின்னு சொல்லும் போது ஏற்றுமதி இறக்குமதி அப்படின்னு சொல்லிட்டு மிக ஆழமான தகவல்களை நீங்கள் இங்கே பதிவு செய்திருக்கிறீங்க. ரொம்ப அற்புதமா இருந்தது. உங்களுடைய பேச்சும் சரிதான், நீங்க சொன்ன கருத்துக்களும் பல நூல்களிலிருந்து தேர்ந்தெடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு உரையை, ஒரு நூலாக்கம் செய்வதற்கான ஒரு உரையை மாணவர்களுக்கு வணிகம் சார்ந்ததாக தந்திருக்கிறீங்க. மிக்க மகிழ்ச்சி. அதுல அந்த பண்டமாற்று அப்படின்னு சொன்னீங்க. அந்த பண்டமாற்று முறைன்னு சொல்லும் போது அதுல இன்னொரு செய்தியும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். குறி எதிர்ப்பை அப்படின்னு ஒரு சொல். குறி எதிர்ப்பைன்னா ஒண்ணும் கிடையாது. பொருள்களை வந்து இப்ப வந்து ஒரு பொருளுக்காக இன்னொரு பொருள் மாற்றி நம்ம கொள்வது பண்டமாற்று முறை. குறி எதிர்ப்பை அப்படின்னா அப்படி பொருள்களை கடனாக மாற்றுவதற்கு பெயராக அதை சொல்றாங்க. ஒரு பொருளை பெற்றுக்கொண்டு, இப்ப பணத்தை பெற்றுக்கொண்டு நீண்ட காலம் தாண்டி அந்த பணத்தை நம்ம திருப்பி தர்றது போல பொருளை பெற்றுக்கொண்டு சில நாட்களோ சில மாதங்களோ ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளாக அந்த பொருளை திருப்பி கொடுப்பதற்கு பெயர் குறி எதிர்ப்பை என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. அதே போல நியமம் என்ற ஒரு சொல். நியமம் அப்படின்னு சொன்னா அங்காடி. நீங்க அழகா சொன்னீங்க, அந்த தூங்கா நகரத்தை எல்லாம் எடுத்து காட்டினீங்க. அந்த நாளங்காடி அல்லங்காடி அதுதான் நியமம் அப்படின்ட்டு. அதே போல வரி அப்படின்னு சொல்லும் போது அதுல உள்கு என்ற ஒரு சொல். உள்கு அப்படின்னு சொன்னாலே அதுல வரிதான் வருகிறது. முக்கியமா இந்த இடத்துல ஒரே ஒரு செய்தியை கண்டிப்பாக அவசியமாக நாம் பதிவு செய்தாக வேண்டும். என்ன அப்படின்னா வணிகர்களுடைய பண்பு, வணிகர்களுடைய இயல்பு எப்படி. இங்க பட்டினப்பாலையில அந்த கள்ளுக்கடை அந்த இடத்துல வந்து ஒரு செய்தி சொல்லப்பட்டது, எழுதப்பட்டிருந்தது அப்படின்ட்டு மிக தெளிவாக குறிப்பிட்டிருந்தீங்க. அதே பட்டினப்பாலையில தான் சொல்றாங்க வணிகர்கள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா நீண்ட நுகத்தடியில நடுவுல ஒரு ஆணி இருக்கிறது போல நடுவு நின்ற ஒரு மனம் உடையவர்களாக இருக்க வேணும். பழி சொல்லுக்கு பயந்து பிறருடைய பொருளையும் தன்னுடைய பொருளை ஒன்றாக நினைத்தனர்லாம். இது வந்து நம்முடைய சங்க காலத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வணிக பண்பாடு. இந்த வணிக பண்பாட்டை இப்படியாக அந்த பட்டினப்பாலை சொல்கிறது. நெடு நுகத்து பகல் போல நடுவு நின்ற நல் நெஞ்சினோர் வடு அஞ்சிவாய் மொழிந்து தாமும் பிறவும் ஒப்ப நாடி. அற்புதமான வரிகள். இன்னைக்கு எவ்வளவு மால் அப்படின்லாம் இருக்கு நமக்கு கடைகள் எல்லாமே. இவர்களுக்கு போர்டாக வைக்கக்கூடியது தாமும் பிறவும் ஒப்ப நாடி என்று சொல்லுதான். அப்படி பட்டினப்பாலையில சொல்லப்பட்ட கருத்துக்களை எல்லாம் எடுத்து சொல்லி மிக நேர்த்தியாக மிக தெளிவாக எங்களுக்கு வணிகம் சார்ந்த தகவல்களை முழுமையாக நீங்கள் பண்டைய தமிழர்களுடைய வாழ்க்கையிலிருந்து கொடுத்திருக்கீங்க. அந்த ஹிப்பாலஸ் அப்படிங்கிற காற்று எப்படி உருவானது, எப்படி அந்த பெயர் உருவானது அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்கிறது. அவர்கள் அந்த நடுக்கடல் வழியாக காற்று மிகப்பெரிய ஒரு காற்றடித்து நடுக்கடல் வழியாக அவர்கள் திசை மாறி போய் அந்த முஸ்லிம் துறைமுகத்தை குறைந்த நாட்களிலே போய்
அடைந்தார்கள். அதனாலதான் அந்த வழியினுடைய பெயர் ஹிப்பாலஸ், அந்த நபருடைய அந்த வணிகருடைய பெயர் ஹிப்பாலஸ் அப்படின்னு தெளிவான தகவல்களை நீங்கள் இங்கே பதிவு செய்திருக்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி அம்மா. உங்களுடைய கல்லூரி பணிகளுக்கு இடையே அப்படியே இங்கே வந்து மிக தெளிவான ஒரு பாடத்தை நம்முடைய SSKV கல்லூரி மாணவர்களுக்கு நீங்கள் தந்திருக்கிறீங்க. அந்த வகையிலே உங்களுக்கு தமிழ்ச்சங்கம் மிக நன்றியை சொல்லிக் கொள்கிறது. மிக்க மகிழ்ச்சி அம்மா. இன்றைக்கு இவ்வளவு நேரம் நம்மோடு இணைந்திருந்த அனைத்து மாணவர்களுக்கும் நன்றி. மாணவர்கள் மட்டுமல்ல, பேராசிரியர்களும் உங்களுக்கு பின்னூட்டம் கொடுத்து கொண்டே இருந்தார்கள். சிறப்பு அம்மா, சிறப்பு அம்மா அப்படின்ட்டு. அந்த அளவு இந்த இணையத்துல நீங்கள் எல்லாருடைய இதயத்திலும் இணைந்திருக்கிறீங்க. தொடர்ந்து நம்ம தமிழால் இணைவோம் அம்மா. நம்ம நிறைய தமிழ் நிகழ்ச்சிகள் நடத்தும் போது உங்களுடைய பங்களிப்பும் அவசியம் வேண்டும் என்று உங்களுடைய கல்லூரி பேராசிரியர்களுக்கு நான் அன்புடன் கேட்டுக்கொள்வது அதுதான். நம்ம எல்லாம், அதாவது எல்லாருமே தன்னார்வலராகத்தான் நம்ம பணியாற்றுகிறோம். நீங்களும் வாங்க, எல்லாரும் இணைந்து தமிழால் இணைந்து செயல்படுவோம். அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்வதற்கு முன்பாக இந்த நிகழ்ச்சியை உலகம் முழுவதும் பரப்பி கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய முனைவர் சாந்தி ரவீந்திரன் அம்மா அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சூரிய தமிழ் தொலைக்காட்சியின் மூலமாக உலகமெங்கும் இந்த தமிழ் நிகழ்ச்சியை சான்றிதழ் படிப்பை நடத்தி கொண்டிருக்கிற அம்மா அவர்களுக்கு நாங்கள் நன்றி உரித்தாக்கிக் கொள்கிறோம். இவ்வளவு நேரம் மாணவர்களை ஒருங்கிணைத்து இந்த இணையத்திலே சான்றிதழ் படிப்பை தமிழர் வரலாறும் பண்பாடும் என்கிற அற்புதமான தலைப்பிலே வணிகம் என்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு பொறுமையை பழங்காலத்திலே, பண்டைய தமிழகத்திலே, சங்க காலத்திலே வாணிகம் எப்படி நடைபெற்றது என்கிறதை இன்றைய காலத்தோடு ஒட்டி நமக்கு மிக சிறப்பாக உரையாற்றிய கருத்தாளர் அம்மா அவர்களுக்கு நன்றி சொல்லி, தமிழ்நாடு தமிழ்ச் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் மற்றும் நெறியாளர்கள் அனைத்து ஆளுமைகளுக்கும் நன்றி சொல்லி இடம் சார்கிறோம். அனைவருக்கும் நன்றி.